بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. ஈரானும் ஈமானும் சர்வதேச அரசியலும் சரியான நிலைப்பாடும் என்ற தலைப்புல நாம இப்போ இது மூன்றாவது வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பினுடைய உள்ளடக்கம், அதாவது கண்டென்ட், இந்த வகுப்பினுடைய அந்த வரிசை முறை, அந்த சீக்வன்ஸ், இந்த இரண்டையுமே நாம பொதுமக்கள்கிட்ட கேட்டு அவங்களுடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி அதன் அடிப்படையில கட்டமைச்சதுதான். இந்த வகுப்புகள் நடக்க நடக்க அதற்குரிய ஃபீட்பேக்கையும் வாங்கி அதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த வகுப்புகளை நாம முன்வைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த இரண்டாவது வகுப்புக்கு பிறகு அதுல ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? இந்த ஷியா அப்படிங்கிறது குறிப்பாக எந்த காலகட்டத்துல ஆரம்பித்தது? ஷியாக்கள் உடைய உள்பிரிவுகளை நம்ம பார்த்தோம். 5வது இமாம் ஜைத் என்று சொன்னவங்க ஜைதி ஷியா அப்படின்னு ஆனாங்க. 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொன்னவங்க இஸ்மாயிலி ஷியா ஆனாங்க. அப்படியே தொடர்ந்து 12வது இமாம் என்று இல்லாத ஒரு இமாமை உருவாக்கி அவங்க இஸ்னா அஷரி 12வது இமாமை பின்பற்றக்கூடிய ஷியா என்று ஆனாங்க என்று வரலாற்று ரீதியா பார்த்தோம். அப்ப இதுல ஷியா என்பவர்கள் எந்த காலகட்டத்துல உருவானாங்க அப்படிங்கிற குறிப்பான ஒரு தகவல் தேவை என்ற ஒரு கேள்வி ஒரு சகோதரர் அனுப்பி இருக்கிறாங்க. அது மற்றவங்களுக்கும் அந்த கேள்வி வந்திருக்க கூடும். இன்னொரு சகோதரரும் ஆமா அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் விரிவா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் இன்றைய வகுப்பு இருக்கு, இன்ஷா அல்லாஹ். ஆனா இந்த வகுப்புல போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று இன்றைக்கு காலையில பார்த்தேன். அதுல தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரபல இயக்கம்னா இயக்கவாதிகளுக்கு மத்தியில பிரபலமான இயக்கம், ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த், அதை சார்ந்த அந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட், IFT என்று சுருக்கமா சொல்லுவாங்க. மௌதூதினுடைய குரான் விளக்க உரைக்கான தமிழாக்கத்தை IFT வெளியிட்டிருக்கு. ஜமாத்தே இஸ்லாமி சிந்தனையை பரவலாக்கக்கூடிய புத்தகங்களை IFT தொடர்ச்சியா வெளியிட்டு வருது. 150க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், அதுக்கு மேலே இருக்கலாம், வெளியிட்டிருக்கிறாங்க. இப்ப அதை சேர்ந்த டாக்டர் KVS ஹபீப் முகமது என்ற ஒருவர், வயதில் மூத்தவர், இஸ்லாமிய இயக்க நடவடிக்கைகள்ல மிக நீண்ட காலமாக ஈடுபட்டு இருக்கக்கூடியவர். அவங்க ஒரு கருத்தை, ஒரு அறிவுரையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது இதுதான், இந்த பிரச்சனை ஷியா சுன்னி கண்ணோட்டத்துல எல்லாம் பார்க்காதீங்க. உண்மைதான், நமக்கும் ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கு இடையே கோட்பாட்டு ரீதியாக மிக பெரும் வேறுபாடுகளும் இடைவெளிகளும் இருக்கிறது என்பது உண்மைதான். அவர்கள் நம்முடைய பல கோட்பாடுகளை மதிப்பதும் இல்லை, இழிவுபடுத்தவும் செய்கிறார்கள். ஆனால் இப்போது அதை பேசும் நேரம் இதுவல்ல. எதிரி ஷியா சுன்னி என்றதெல்லாம் பார்ப்பது இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. இந்த நேரத்தை இதை பேசுறீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு விவேகம் இல்லை என்ற அர்த்தம், அல்லது நீங்க குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுறீங்க என்ற அர்த்தம் என்று சொல்லி அந்த அறிவுரையில அவங்க சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு ஆதரவாளர்கள் என்று சொல்றது என்னன்னா, ஷியாவை, ஈரானை குறை சொல்லக்கூடியவங்க எல்லாம் சவுதி நாட்டுக்கு ஆதரவாளர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இவங்களால இங்க மறைமுகமா வைக்கப்படுது. இதே கருத்து ஜமாத் இஸ்லாமி ஹிந்துனுடைய அந்த கருத்து, அந்த கொள்கையில உள்ளவங்க, இஹ்வானுல் முஸ்லிமின் தாக்கம் உடையவங்க எல்லாம் இதே கருத்தை சொல்லுவாங்க. சலஃபி என்று சொல்லவங்க எல்லாம் சவுதி அரசாங்கத்துக்கு ஆதரவாளர்கள், ஜால்ராக்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஈரானை யாராவது குறை சொல்லிட்டா, ஷியா கொள்கை யாராவது குறை சொல்லிட்டா, அல்லது இவங்க முன்வைக்கக்கூடிய அரசியல் இஸ்லாம் என்ற அந்த கொள்கையை யாராவது குறை சொல்லிட்டா, உடனே இவங்க தரப்புல இருந்து என்ன ஒரு தாக்குதல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாம் சவுதி ஆதரவாளர்கள், சவுதி சல்லிக்கு மாரடிக்கிறவங்க. சல்லினா பணம், இலங்கைக்காரங்க அது சல்லி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது சவுதி காசுக்கு, சவுதி சல்லிக்கு மாரடிக்கிறவங்க, நீங்க சவுதி விசுவாசிகள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நான் நிச்சயமாக சவுதி விசுவாசி அல்ல. சலஃப் அப்படிங்கிறது சஹாபா
நபித்தோழர்கள் தான். நாங்கள் நபித்தோழர்களுடைய வழிமுறை பின்பற்றக்கூடியவர்கள். நான் நபித்தோழர்களுடைய வழிமுறையை, விளக்கத்தை பின்பற்றக்கூடியவன். மார்க்கத்துடைய அடிப்படை ஆதாரம்ங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த அல் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு வஹியாக இறக்கி வைத்த அல் ஹிக்மா என்ற நபிக்கென்று கொடுக்கப்பட்ட பிரத்யேக ஞானம், தனிப்பட்ட ஞானம். அதுதான் நபியினுடைய சுன்னாவாக வெளிப்பட்டது. இப்ப நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, அந்த நபி வழி அப்படிங்கிறது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இறக்கி வைத்த இன்னொரு வஹி. குர்ஆன் ஒரு வஹி அப்படின்னா, அந்த சுன்னா என்பது, அல் ஹிக்மா என்பது இன்னொரு வஹி. இந்த இரண்டுமே வஹி தான், அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான். அல் குர்ஆன், அல் ஹிக்மா என்ற அந்த சுன்னா இரண்டுமே வஹி தான். அந்த சுன்னாவினுடைய தகவல்களை தான் நம்ம ஹதீஸ்கள் என்று சொல்றோம். ஆதாரபூர்வமான ஹதீஸுகள்ல நபி வழி என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னா உடைய பதிவுகள் இருக்கின்றன. அப்ப மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல் குர்ஆன் வழியாகவும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் வழியாகவும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இரண்டும் ஒற்றை மூலம், அதிலிருந்து வந்தது. அந்த மூலம் எது? அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த வஹி. இதுதான் இந்த குர்ஆன் சுன்னா. அல் குர்ஆனை நபி வழியும் புரிந்து கொள்வது என்பது அந்த நபியிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்ட, மார்க்கத்தை விளங்கும் வழிமுறையை கற்றுக்கொண்ட நபித்தோழர்களுடைய வழிமுறை. இப்ப நபித்தோழர்களுடைய வழிமுறை அப்படிங்கிறது மார்க்கத்துடைய ஆதாரம் இல்ல. மார்க்கத்துடைய ஆதாரம் அப்படிங்கிறது வஹி. வஹி என்பது அல் குர்ஆன், அஸ் சுன்னா, இந்த இரண்டு விஷயங்கள்லுமே இருக்கு. அந்த வஹியின் வெளிப்பாடான அல் குர்ஆன், அஸ் சுன்னா, இந்த இரண்டையுமே புரிந்து கொள்வதற்கான சரியான வழிமுறை என்பது நபித்தோழர்களுடைய வழிமுறை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கையாள்கிறார்கள். அதுல சரியான வழிமுறை எது என்பதை அல்லாஹ் தான் இறக்கி வைத்தால் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தைகள்ல சொல்லி இருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த சரியான வழிமுறை எது? அதுதான் நபித்தோழர்களுடைய விளக்கம், நபித்தோழர்களுடைய வழிமுறை. குர்ஆன், சுன்னா, இவை இரண்டும் வஹி, இவை இரண்டும் தான் மார்க்கத்துடைய மூல ஆதாரங்கள். இந்த இரண்டையும் புரிந்து கொள்வதற்கான சரியான வழிமுறைங்கிறது நபித்தோழர்களுடைய வழிமுறை. அந்த நபித்தோழர்களையே வழிகட்டவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு நபித்தோழர்களுடைய மிக பெரும்பான்மை வழிகட்டுட்டாங்க. அதுல நபித்தோழர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர்கள், நபியினுடைய மனைவராக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்களும் வழிகட்டுட்டாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் தான் ஷியாக்கள். நபித்தோழர்கள் தாக்குறதோடு அது நின்றுல. அல்லாஹ் யார் என்பதை புரிந்து கொள்வதிலேயே ஷியாக்களுக்கு வேறொரு அணுகுமுறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்து என்ன, அந்த தூதர்களுடைய, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழித்தோன்றல்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், இவங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதிலெல்லாம் ஷியாக்களுக்கு மாறுபட்ட கொள்கைகள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால், இந்த ஷியாக்களுடைய 12 இமாம்கள் என்று அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த 12 இமாம்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை பற்றி ஷியாக்களுடைய கொள்கை என்ன? அந்த 12 இமாம்களை ஏற்றுக்கொண்ட அந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? இந்த 12 இமாம்களுடைய அந்தஸ்தை எந்த ஒரு நபியோ எந்த ஒரு மலக்கோ அடைய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எந்த நபியையும் விட இந்த 12 இமாம்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்பது ஷியாக்களுடைய கொள்கை. நபிமார்களை விட இந்த 12 இமாம்களை தூக்கி மேல வைக்கிறாங்க. இது சாதாரண கொள்கை மாறுபாடு அல்ல. இது போன்ற பல அடிப்படையான விஷயங்களிலேயே இந்த 12 இமாம்களை பின்பற்றக்கூடிய ஷியாக்களுக்கு மிக தவறான, மோசமான கொள்கைகள் இருக்கின்றன. அதுல அவங்களிலேயே இன்னும் தீவிரமாக வரம்பு மீறி போன குலாத் என்று சொல்லக்கூடிய அந்த தீவிர போக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்கதான் இந்த ராஃபிதா என்ற கொள்கை உடையவங்க. அந்த கொள்கை வெளிப்படையான குஃப்ர், இறை நிராகரிப்பு, மார்க்கத்தை நிராகரித்தல் அப்படிங்கிற அடிப்படையில வர்றதுதான். அவங்கள காஃபிர் என்றும் முஷ்ரிக் என்றும் இமாம்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை விளங்காதவங்க, ராஃபிதா கொள்கை விளங்காதவங்க, அல்லது குஃபரை பற்றி ஃபத்வா கொடுக்கறதை பற்றி விளங்காதவங்க என்ன சொல்றாங்க? எந்த ஒரு கலிமா சொன்னவரையும் காஃபிர் என்று சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்றெல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள். கலிமா சொல்லி தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்ட ஒரு நபரை சாதாரண மக்கள் காஃபிர்னு சொல்லிட முடியாதுதான். ஒருத்தரை காஃபிர்னு அறிவிக்கணும் அப்படின்னா அதை மார்க்கத்தை கற்று தேர்ந்த பெரும் அறிஞர்கள் தான் அறிவிக்க முடியும்.
ஆனா ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவனை காஃபிர் என்று சொல்லிக் கொள்வதா சொல்லி அறிவிப்பது என்பது அறிஞர்கள் கிட்ட இருக்கு. அறிஞர்களுக்கு அந்த அனுமதியை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு சஹாபாக்கள்ல நபித்தோழர்கள் இருந்த அறிஞர்கள் சிலரை காஃபிர் என்று அறிவித்தாங்க. அன்றிலிருந்து 1400 வருடங்களாக வெவ்வேறு காலகட்டத்தினுடைய முஸ்லிம் அறிஞர்கள் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்ட ஒரு சிலர் எல்லாம் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. என்ன காரணத்தினால் இவரை காஃபிர் என்று சொன்னோம் என்று சொல்லி விரிவான தகவல்கள் ஆதாரங்களுடன் அவங்க ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க, மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. யாருமே யாரையுமே காஃபிர்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை என்பது மார்க்கம் தெரியாத மக்களுடைய உளர். இதுதான் முர்ஜியா என்ற வழிகட்ட கொள்கையாளர்களுடைய பேச்சு. ஒருத்தர் இஸ்லாமுக்குள்ள நுழைஞ்சிட்டார்னா அதுக்கு பிறகு ஒருபோதும் காஃபிராக மாட்டார் என்பது முர்ஜியா என்ற வழிகட்டவர்களுடைய பேச்சு. எப்படி ஒரு மனிதர் இஸ்லாமுக்குள்ள நுழைய முடியுமோ அதே போல அதே மனிதர் இஸ்லாமை விட்டு வெளியேறவும் முடியும். தன்னுடைய பேச்சால செயலால அவர் இஸ்லாமுக்குள்ள வராரு அப்படின்னா அவருடைய பேச்சால செயலால இஸ்லாமை விட்டு வெளியேறவும் முடியும். இஸ்லாமிற்குள் நுழைவிப்பதற்கு உரிய பேச்சுகள் இருக்கிற மாதிரி இஸ்லாமை விட்டு வெளியேற்றுவதற்குரிய பேச்சுகளும் இருக்கின்றன. இதையெல்லாம் விரிவாக ஆழமாக படித்தவர்களுக்கு இது தெரியும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எந்த காலத்திலயும் முஸ்லீம் ஆயிட்டா காஃபிர் ஆக முடியாது அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதை விட அதிகமா என்ன சொல்றாங்க, இந்த நேரத்துல இதை பேசக்கூடாது. எந்த நேரத்துல? இந்த நேரத்துல பாருங்க, ஈரான் அமெரிக்காவினால் இஸ்ரேலால தாக்கப்படுது. அவங்க ஷியா அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் எல்லாம் தாக்கப்படல. முஸ்லிம் ராணுவ பலம் வாய்ந்த முஸ்லிம் என்ற காரணத்தினால ஈரான் தாக்கப்படுது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குறாங்க. அப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஷியாவா சுன்னியா எல்லாம் பாக்குறது இல்லை. முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு வலுவான ஒரு அரசாக யார் உருவெடுத்தாலும் அவங்கள தாக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால போர் நடக்கக்கூடிய சூழல்ல ஈரான் சரியா தப்பா, ஷியா சரியா தப்பா அப்படிங்கறத பேசக்கூடாது. பேசுனா உங்களுக்கு விவேகம் இல்லை, அல்லது நீங்க குறிப்பிட்ட அரசனுடைய ஜால்ரா அப்படின்னு பேசுறாங்க. சவுதி அரசாங்கத்தை பற்றி நான் 1 வருடத்திற்கு முன்பே பேசியிருக்கிறேன். சவுதி அரசாங்கம் பொதுவாக ஆட்சியாளருக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் சலஃபினுடைய வழிமுறை என்று சொல்லக்கூடிய சலஃபி சகோதரர்களுக்கு தெளிவு காட்டும் விதமாக விரிவாக 8 வீடியோக்கள்ல பேசியிருக்கிறேன். சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் என்ற தலைப்புல விரிவாக 8 வீடியோக்கள்ல பேசியிருக்கிறேன். சலஃப் என்று சொல்லக்கூடிய சஹாபா, தாபியீன், தப தாபியீன், அதாவது நபித்தோழர்களுக்கு அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை, இந்த காலகட்டங்கள்ல நியாயமான ஆட்சியாளருக்கு, நீதியான ஆட்சியாளருக்கு எதிராக யாரும் கிளர்ச்சி செஞ்சது இல்லை. ஹவாரிஜ் என்ற வழிகேடர்களை தவிர வேறு யாரும் கிளர்ச்சி செஞ்சது இல்லை. ஆனால் அநீதமான ஆட்சியாளர்கள் வந்த பொழுது, அவர்களுடைய அநீதம் அப்படிங்கிறது வரம்பு மீறி சென்ற பொழுது சலஃப்ல, சஹாபாவில, தாபியில, தப தாபியில சிலர் ஆட்சியாளருக்கு எதிராக பேசி இருக்கிறாங்க. அதிலேயுமே இன்னும் சிலர் ஆட்சியாளருக்கு எதிராக படைகளை திரட்டி ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியை செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் வரலாற்று பதிவுகள் மட்டுமல்ல, இதன் அடிப்படையில் அன்றைக்கு இருந்த மார்க்க அறிஞர்கள், யாரு நம்ம இமாம்கள் என்று சொல்கிறோமோ அந்த இமாம்கள் இதன் அடிப்படையில ஃபிக்ஹ் கிதாபுகள்ல தீர்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இவையெல்லாம் வெறும் வரலாற்று சம்பவங்கள் அல்ல, வரலாற்று தகவல்கள் மட்டுமல்ல, இவையெல்லாம் மார்க்க தீர்ப்புக்காக முன்னுதாரணங்களாக கருதப்பட்ட விஷயம். சலஃபு கிட்ட அநீதமான ஆட்சியாளரை எதிர்த்து பேசுவது, செயல்படுவதை பற்றி 2 நிலைப்பாடுகள் இருந்திருக்கின்றன. நீதமான ஆட்சியாளரை பற்றி வரும்பொழுது நீதமான ஆட்சியாளர்களுடைய தவறுகளை பற்றி வெளிப்படையா பேசுறது கூடாது. அவர்கிட்ட தனியா போய் அவருடைய கண்ணியத்தை குறைக்காம நல்ல முறையில அவருக்கு நசீஹத் செய்யணும், அறிவுரை செய்யணும், சுட்டி காண்பிக்கணும் என்பதுல சலஃபு கிட்ட ஒருமித்த நிலைப்பாடு இருந்திருக்கு. ஏன்னா எந்த நீதமிக்க ஆட்சியாளராக இருந்தாலும் கூட அவர் மனிதன் என்ற அடிப்படையில அவர்கிட்ட முடிவெடுத்தலில், செயல்படுத்துதலில் சில தவறுகள் ஏற்படலாம். ஆனா அவருடைய அடிப்படை எது? அவர் நல்லவர், நீதியாளர் அப்படிங்கிறது தான். அப்ப நீதியாளரான ஒரு ஆட்சியாளர்கிட்ட தவறுகள் ஏற்படும் பொழுது அதை பொதுவெளியில் பேசுவது ஹராம். அதை அந்த ஆட்சியாளர்கிட்ட யாரால கொண்டு செல்ல முடியுமோ
அவங்க ஆட்சியாளர்கிட்ட கொண்டு போய் ஆட்சியாளரை தனியாக அழைத்து அவருக்கு அறிவுரை சொல்லணும். நீதியான ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி தரக்கூடிய பேச்சுகளை பேசுவதற்கு கூட, பொதுவுல பேசுறதுக்கு கூட அனுமதி இல்லை. அது நேரம் அந்த ஆட்சியாளர்கிட்டயோ அல்லது ஆட்சியாளர்கிட்ட அந்த நசீகத்தை செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியும் உரிமையும் உடைய மக்கள்கிட்டயோ தான் கொண்டு போகும். ஆனா ஒரு ஆட்சியாளர் அநீதியாளராக இருக்கிறார். அவருடைய நீதியான செயல்பாடுகளை விட அநீதமான செயல்பாடுகள் அதிகமாக இருக்கின்றன. அவர்கிட்ட நல்ல முறையில அறிவுரைகள் கொண்டு செல்லப்பட்டாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அநீதியிலேயே அவர் பிடிவாதமாக நிலைத்திருக்கிறார், நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்று வரும்பொழுது, அவரிலிருந்து வரக்கூடிய நீதியை விட அநீதி அதிகம் என்று வரும் பொழுது, இப்ப அவருக்கு எதிராக மக்களிடத்தில் பேசலாம். ஆனா பேசுறதுக்கு வரைமுறைகள் இருக்கின்றன. நீங்க ஜும்மா மிம்பர்ல போய் அந்த ஆட்சியாளரை திட்டியெல்லாம் பேசுறது இல்லை. அது பேசுறதுக்கு வரைமுறைகள் இருக்கின்றன. யார் பேசலாம், எப்படி பேசலாம் என்பதற்கான வரைமுறைகள் குர்ஆன் சொன்னாலே தெளிவா இருக்குது. அதன் அடிப்படையில நபித்தோழர்களுடைய மாணவர்களான தாபியின், தப தாபியர், அவங்களுடைய மாணவர்களான தப தாபியின் போன்றவர்கள் அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு எப்படி பேசணும் என்பதை நமக்கு சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க, செய்தும் காண்பிச்சிருக்கிறாங்க. மிக சில நேரங்கள்ல, குறைவான நேரங்கள்ல அந்த ஆட்சியாளரை பேசினா கூட திருத்த முடியாது. அவருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி அவசியம் என்ற ஒரு சூழல் வரும் பொழுது, சஹாபாவில, தாபியின்ல, தப தாபியின்ல உள்ள சிலர் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை திரட்டி ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். முதல் 250-300 வருடங்கள்ல 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சிகள் பெரிதும் சிறிதுமாக நடந்திருக்கின்றன. இதை பற்றியெல்லாம் அதுல நான் விரிவா பேசியிருக்கேன். சவுதியிலே கூட அப்படி ஒரு கிளர்ச்சி இன்றைக்கு ஒரு 75 வருடங்களுக்கு முன்னால நடந்தது. மன்னிக்கணும், ஒரு 65 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது என்பதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன். அப்ப அந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவங்க யாருக்கும் தெரியும், எந்த ஆட்சியாளருக்கும் நான் ஜால்ரா அல்ல. எந்த ஆட்சியாளரையுமே கண்மூடித்தனமாக தூக்கி பிடித்துக் கொண்டு அவருடைய எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுக்கக்கூடியவன் நான் அல்ல. அல்ஹம்துலில்லாஹ். சலஃபி என்று சொல்லக்கூடிய சில தாயிகள் அப்படி செய்யறாங்க என்பது உண்மை. ஆனா எல்லா சலஃபி தாயிகளும் அப்படி அல்ல. சில சலஃபி தாயிகள், அழைப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சாலும் கண்மூடித்தனமா முட்டு கொடுக்குறாங்க. இன்னும் சிலர் அதையும் தாண்டி வெவ்வேறு முஸ்லிம் அரசாங்கம் என்ன தவறு செய்தாலும் கண்மூடித்தனமா முட்டு கொடுக்குறாங்க. அது மார்க்கத்துடைய அடிப்படைகளுக்கே விரோதமாக இருந்தாலும் கூட அதை கண்மூடித்தனமாக முட்டு கொடுத்து அந்த அரசாங்கங்களை பற்றி வாயை திறக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு பேசுறாங்க. இவங்களுக்கு ஆழமான மார்க்க கல்வி இல்லாதனால, ஃபிக்ஹை பற்றி ஆழமான கல்வி இல்லாததுனால இவங்க இப்படி ஒரு அரைக்குறை கல்வியின் அடிப்படையில நிலைப்பாடு எடுக்கிறாங்க. எந்த அரசாங்கத்திற்கும் அடிமையாக ஜால்ராவாக இருப்பது என்பது சலஃபுனுடைய வழிமுறை அல்ல, சஹாபாவுடைய வழிமுறை அல்ல. அல்லாஹுக்கு அடிமையாக இருப்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாவுக்கு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆட்சியாளர் என்பவர் நம்மில் ஒருவர், மக்களில் ஒருவர். மக்கள்கிட்ட எப்படி குறைகள் இருக்குதோ அதே போல ஆட்சியாளர்களுக்கும் குறைகள் இருக்கும். நம்முடைய குறைகளை எப்படி மக்கள் நம்ம கிட்ட சொல்லி திருத்தணும் அப்படின்னு நாம எதிர்பார்ப்போமோ அதே போலதான் ஆட்சியாளர்களும் அவர்களுடைய குறைகளை பக்குவமா சொல்லி திருத்தணும் தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஒரு தப்பு செய்யறோம், யாரா ஜும்மா மிம்பர்ல நம்ம நம்மளுடைய தப்பை கூட்டத்துக்கு முன்னாடி பேசுறாங்க. இப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஏப்பா நீ உண்மையில என்ன திருத்தணும் நாடுறியா இல்ல என்னை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் நாடுறியா என்று தானே கேட்போம். அது வெறும் கேள்வி இல்லை, அது குற்றச்சாட்டு. நீ என்னை திருத்தணும் நாடல, திருத்தணும் நாடி இருந்தா என்ன தனியா சொல்லி இருப்ப. பொதுவுல அதுவும் பள்ளிவாசல் ஜும்மாவுடைய மிம்பர்ல கூட்டமான நூற்றுக்கணக்கான மக்களுக்கு மத்தியில என் குறைய பேர சொல்லி நீ சொல்ற அப்படின்னா உன்னுடைய நோக்கம் திருத்துவதல்ல, உன்னுடைய நோக்கம் என்னை அவமானப்படுத்துவது அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா. அதை விட கூடுதலாகத்தான் ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொள்வார். ஆட்சியாளர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தான், நம்மிலிருந்து வருபவர்கள் தான். நம்மளுடைய பெரும்பான்மையான மக்கள் நல்லவர்களாக இருந்தால் நம்மிலிருந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நல்லவங்களா இருப்பாங்க. நம்முடைய பெரும்பாலான மக்கள் கெட்டவர்களாக இருந்தால் நம்மிலிருந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் வானத்திலேயே குதிக்கிறது இல்லை, மலக்குகள் அல்ல. ஆட்சியாளர்கள் நம்மை போன்ற மனிதர்கள். நம்மிடத்தில் உள்ள அத்தனை பலகீனங்களும் ஆட்சியாளர்கள்ட்ட இருக்கும். இன்னும் கூடுதலாக ஆட்சியாளர்கிட்ட அதிகாரம், பணம் எல்லாமே குவிஞ்சு இருக்கும் பொழுது அவங்களுடைய பலகீனம் இன்னும் அதிகமாக இருக்கும்.
அவங்கள சரி செய்யக்கூடிய கல்வியும் ஞானமும் பக்குவமும் உடையவர்கள் அந்த ஆட்சியாளர்களை சரி செய்வான். சில நேரங்கள்ல என்ன செஞ்சாலும் அதெல்லாம் கிடையாது, நான் கேட்டே தீர்வேன் என்று பிடிவாதமாக செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் உண்டு. அவர்களுக்கு எதிராக எதை பேச வேண்டும், எப்பொழுது பேச வேண்டும், யாருக்கு மத்தியில் பேச வேண்டும் என்பது அந்த நபித்தோழர்களுடைய வழிமுறை சலஃப் மன்னஜை படித்த அறிஞர்களுக்கு தெரியும். அதை அவர்கள் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். நீங்க கண்ணையும் காதையும் திறந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்து கொண்டிருப்பது தெரியும். ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை. கண்மூடித்தனமாக சவுதியை எதிர்ப்போம், கண்மூடித்தனமாக ஈரானை ஆதரிப்போம் என்பதுதான் இங்கே உள்ள பல பேச்சாளர்களுக்கான நிலைப்பாடா இருக்கு. குறிப்பா ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமுன், ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய, ஹிலாஃபத்து தான் மனித படைப்பின் நோக்கம் என்று பேசக்கூடியவங்களுக்கு இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு. அவங்கள பலருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பலருக்கும் இருக்கு. அதுக்கு நேர் விரோதமாக சலஃபி தாய்கள்ல சிலருக்கு கண்மூடித்தனமாக ஈரானை எதிர்த்தல், கண்மூடித்தனமாக சவுதியை ஆதரித்தல் என்ற நிலைப்பாடும் இருக்கு. இந்த இரண்டு நிலைப்பாடுகளுமே தவறானவை. சவுதியை கண்மூடித்தனமா ஆதரிக்கணும் அல்லது சவுதியை கண்மூடித்தனமா எதிர்க்கணும். இது ரெண்டுமே தீவிர நிலைப்பாடு. அதே போல ஈரானை கண்மூடித்தனமா எதிர்க்கணும் அல்லது ஈரானை கண்மூடித்தனமா ஆதரிக்கணும், இவை இரண்டுமே தீவிரமான நிலைப்பாடுகள். நபி வழியை நபி தோழர்களுடைய விளக்கத்தோடு பின்பற்றக்கூடிய சலஃப் மன்னஜில் இருக்கக்கூடிய யாரும் தீவிர போக்குக்குள்ள போக மாட்டாங்க. கண்மூடித்தனமா நம்ம சவுதி ஆதரிக்க மாட்டோம், அதே போல கண்மூடித்தனமா சவுதியை எதிர்க்கவும் மாட்டோம். அதே போலதான் கண்மூடித்தனமாக ஈரானை எதிர்க்க மாட்டோம், கண்மூடித்தனமாக ஈரானை ஆதரிக்கவும் மாட்டோம். அவர்களுடைய கொள்கைகள், நம்பிக்கைகள், அதே போல அவருடைய பேச்சுகள், அவர்களுடைய செயல்கள், இவற்றை வைத்துத்தான் எந்த விஷயத்துல அவங்களை ஆதரிக்கிறது, எந்த விஷயத்துல எதிர்க்கிறது என்ற நிலைப்பாட்டுக்கு நாம் வரும். இப்ப இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மூத்தவர் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள் சொன்ன அந்த அறிவுரை அப்படிங்கிறது சரியானதா அப்படின்னா, அதுல சில பகுதிகள் சரியானது, சில பகுதிகள் தவறானது. டாக்டர் KVS ஹபீப் முகமது கிட்ட நான் கேட்கிறேன், அவங்கள்ட்ட மட்டும் இல்லை, இது அந்த கொள்கைகளை, அதே போன்ற ஒத்த கொள்கைகளை உடைய இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்கிறேன். அது ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமுன், ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற இயக்கத்துல உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதை ஒத்த இயக்கங்களுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லை ஆனா அந்த சிந்தனை போக்கு உடையவர்களாக இருந்தாலும் சரி, அந்த சிந்தனை போக்குல எல்லாம் இல்ல, ஆனா இந்த போர்ல உணர்ச்சி வசப்பட்டு அந்த சிந்தனை போக்கை நோக்கி சாயக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கிற கேள்வி இதுதான், இந்த நேரத்துல இதை பேசலாமா, இதை பேசுவதற்குரிய நேரம் இதுவா அப்படின்னு நீங்க கேட்கறீங்கல்ல, அப்ப இதுக்கு முன்னாடி நேரத்துல நீங்க பேசினீங்களா? IFT ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? 40 வருஷம் இருக்குமா, 50 வருஷம் இருக்குமா? 150க்கு மேல, இந்நேரம் 200 புத்தகங்களையும் தாண்டி இருக்கலாம். உங்களுடைய நூற்றுக்கணக்கான வெளியீடுகள்ல எந்த ஒரு கிதாபாவது, ஒரு நூலாவது ஷியாவுடைய கொள்கையினுடைய வழிகேட்டை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கா? உங்களுடைய பேச்சுகள்ல அப்பப்ப நீங்க ஷியாவை ஆதரிக்கிறீங்க, போர் நேரத்துல ஆதரிக்கிறீங்க, போர் அல்லாத நேரத்துல கூட அப்பப்ப ஆதரிக்கிறீங்க. ஷியாவை பற்றி எதிர்மறையா நெகட்டிவா நீங்க பேசுனதே கிடையாது. ஆனா இன்றைக்கு இந்த போர் சூழல்ல ஈரானை கண்மூடித்தனமாக மக்கள் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதன் அடிப்படையில? கல்வி அடிப்படையில எல்லாம் ஆதரிக்கல, வெறும் எமோஷன், உணர்ச்சிகள் அடிப்படையில மக்கள் முடிவெடுத்து ஈரானுக்கு கண்மூடித்தனமான ஒரு ஆதரவை மக்கள் கொண்டு வர்றாங்க. அந்த உணர்ச்சி அடிப்படையிலான கண்மூடித்தனமான ஆதரவை உருவாக்கியது நீங்கள் தான், உங்களை போன்றவர்கள் தான். உங்கள்கிட்ட நாங்க கேட்கறது என்னன்னா, 1979 இன்று வரை, அதாவது ஈரான்ல ஷியாக்கள் ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுத்தி அதுக்கு இஸ்லாமிய புரட்சியின் பேர் வச்சாங்க. ஷியா கொள்கையின்படி, ராஃபிதா ஷியா கொள்கையின்படி ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி அதற்கு இஸ்லாமிய குடியரசு என்று பெயர் கொடுத்தாங்க. அன்றிலிருந்து இன்று வரை ஷியா கொள்கையுடைய வழிகேடை பற்றி நீங்க எங்கேயாவது வெளிப்படையாக, பகிரங்கமாக, விரிவாக பேசி இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப கூட பூசி மொழிக்கு தானே பேசுறீங்க. அவங்க நம்மளுடைய கோட்பாடுகள் பலதை ஏத்துக்கிறது இல்ல, மதிக்கிறதும் இல்லை அப்படின்னா பேசுங்க. எந்த கோட்பாடை ஏத்துக்கிறது இல்லை அதை சொல்லுங்களேன்.
அல்லாஹ்வுக்கு சமமாக அவர்களுடைய 12 இமாம்களை கொண்டு வந்து வைக்கிறாங்களே, அந்த கோட்பாடை பத்தி நம்ம பேசணுமா? இல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வஹிய கொண்டு வரும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் கொண்டு வந்தாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரல. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுமாறி போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹிய இறை செய்தியை கொடுத்துட்டாங்க. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக ஆகிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஷியாக்கள்லயே கடும் போக்கு பிரிவு ஒன்று சொல்றாங்களே, அதை நீங்க கண்டிச்சு பேசி இருக்கிறீங்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வரணும் என்று நபி தோழர்கள்ட்ட வாக்குறுதி வாங்கியதாகவும், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அந்த நபி தோழர்கள் எல்லாம் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்து பாவிகளாக நயவஞ்சகர்களாக ஆகிட்டாங்க. அலிக்கு செல்ல வேண்டிய அந்த இமாமத்தை தலைமை பொறுப்பை அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் மற்ற நூற்றுக்கணக்கான நபித்தோழர்களுடைய உதவியோடு தட்டி பறித்துக் கொண்டார்கள். அப்படி தட்டி பறித்துக் கொண்ட ஃபாசிக் பெரும்பாவி என்று, முனாஃபிக் நயவஞ்சகன் என்று, முர்த்தத் மார்க்கத்தை விட்டு வெளியேறுகள் என்று நபித்தோழர்களை பற்றி இந்த ஷியாக்கள் குறை சொல்றாங்களே, அதை நீங்க வந்து பேசி இருக்கிறீங்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்துக்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய கற்பினுடைய பரிசுத்த தன்மை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அல் குர்ஆன்ல சான்று பகர்ந்தார்களோ, யாருடைய வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்தார்களோ, விரும்பி அந்த வீட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, யாருடைய மடியில் இருந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கற்பொழுக்கத்தை இந்த ஷியாக்கள் குறை சொல்கிறார்களே, அதை கண்டித்து என்னைக்காவது பேசி இருக்கிறீங்களா? இப்பவும் நாங்கள் ஏன் இதை பேச வேண்டிய அவசியம் வருகிறது? இன்னைக்கு ஏன் கொள்கையை பேசுறீங்க? இது கொள்கை பேச வேண்டிய நேரமா அப்படின்னு கேட்கிறீங்க இல்ல, நீங்களும் உங்களை ஒத்தவர்களும். அப்ப கொள்கையை பேச வேண்டிய நேரம் எது? போர் சூழல் இல்ல, போர் இல்லாத சூழல் அப்படின்னா இந்த கடந்த 45 வருடங்களா நீங்க பேசி இருக்கணுமே, பேசினீங்களா? இல்ல. ஏன் பேசல? ஏன் ஷியாக்களுடைய கொள்கைக்கு மறுப்பு கொடுத்து நீங்க கடந்த 45 வருடங்களா பேசல? ஐஎஃப்டி மட்டும் இல்ல, இதே போன்று சீர்மைன்னு ஒரு புது நூலகம் வந்திருக்குது. கடந்த 5 வருடங்கள்ல 150க்கும் மேற்பட்ட நூல்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இதே கொள்கை உடைய, உங்களை ஒத்த கொள்கை உடையத்தான் அவங்க. இது போல வெவ்வேறு வெளியீட்டாளர்கள் இருக்கிறாங்க. உங்கள யார் ஷியாவுடைய இந்த மோசமான கொள்கையை மக்களுக்கு சுட்டி காண்பித்து மக்களை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுத்தீர்கள்? ஒரு புத்தகம் ஷியா கொள்கையை பற்றி சொல்லி வெறி கொண்டு வந்திருக்கிறீங்களா? சரி, ஷியா கொள்கையை விட்டுடுங்க. நபித்தோழர்களுடைய அந்தஸ்து மார்க்கத்துல என்ன? நபித்தோட சிறப்பை பத்தி நான் பேசல, சிறப்பு எல்லாரும் பேசிடுவாங்க. நபித்தோழர்களுடைய அந்தஸ்து என்பது மார்க்கத்துல என்ன? அவங்களுடைய விளக்கத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வெளியிட்டு இருக்கிறீங்களா? பேசி இருக்கிறீங்களா விரிவா? கிடையாது. எந்த தலைமுறையை அல்லாஹ் புரிந்து கொண்டு சிறந்த சமூகம் என்று சொன்னார்களோ அந்த தலைமுறையான நபித்தோழர்களை ஒரு கூட்டம் கேவலப்படுத்தும். நீங்க 45 வருடங்களுக்கு மேலாக அந்த கூட்டத்தோடு நட்புறவு பேணுவீங்க. அந்த கூட்டத்தை பத்தி நல்ல விதமாக சுன்னத் வல் ஜமாத்தினுடைய மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லி மக்களுடைய கொள்கையில குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களை பத்தி நாங்க பேசக்கூடாது, உங்களை பத்தி கூட அந்த ஈரான் ஷியா பத்தியே பேசக்கூடாது, எப்பவுமே பேசக்கூடாது. போர் நேரத்துல பேசுனா போர் நேரத்துல பேசாதீங்க, மத்த நேரத்துல பேசினா ஒற்றுமையை குலைக்கிறீங்க, பிளவு ஏற்படுத்துறீங்க. யார் பிளவை ஏற்படுத்தணும்? நபித்தோழர்களை குறை சொல்பவர்கள் தான் பிளவை ஏற்படுத்துகின்றார்கள். நபித்தோழர்களுடைய மாண்பை உயர்த்தி பேசுபவர்கள் ஒருபோதும் பிளவை ஏற்படுத்துபவர்கள் அல்ல. நீங்களும் உங்களுடைய தலைவர்களும் நீங்க யாரை வழிகாட்டிகளாக எடுத்துக் கொள்கின்றீர்களோ, மௌதூதி போன்ற அவர்களும் நபித்தோழர்களில் சிலரை குறிப்பிட்டு வரம்பு மீறி குறை சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய எழுத்துக்கள்ல, பேச்சுகள்ல. அவையெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல என்று சுட்டி காண்பித்த பிறகும் பிடிவாதமாக அதை எழுத்திலே இன்றைக்கும் வைத்திருக்கிறீங்களா இல்லையா? ஈரான் மேல உள்ள தனிப்பட்ட வெறுப்பு அல்லது சலஃபினாலே ஈரான் அடிக்கணும், சலஃபினாலே சவுதியை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் நான் பேச வரல. அந்த சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் என்ற அந்த தொடர் ஜலால் தாவா, JALAL, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி ஸ்பேஸ், அதுக்கப்புறம் DAWAH ஜலால் தாவா என்ற யூடியூப் சேனல்ல அந்த 8 வீடியோ தொடராக அந்த வகுப்புகள் எடுக்கப்பட்டது இருக்கு. அதை போய் பாருங்க. நடுநிலைமையாக நீதியின் அடிப்படையில் ஆதாரங்களை கொண்டு மட்டும்தான் பேசியிருக்க. அதுல எது தவறோ தவறு என்று தான் பேசியிருக்க, எது சரியோ சரி என்று தான் பேசியிருக்க.
ஏனென்றால் அதுதான் சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடிய, நபித்தோருடைய வழிமுறை பின்பற்றக்கூடிய அறிஞர்களுடைய வழிமுறை. அந்த அறிஞர்கள் உடைய வழிமுறையை பின்பற்றி அவர்களுடைய ஒரு மாணவனாக அதை முன்வைத்திருக்கு. அதற்குத்தான் இந்த வகுப்பு. ஈரான் தாக்கப்பட்ட உடனே ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்துக்காரங்க என்ன செய்யறாங்க? ஈரான் தூதரகத்துக்கு போய் ஈரான் தூதரை சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அல்லது பொது வெளியில அவரை சந்திச்சு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அந்த ஈரான் சிரியாவில் கிட்டத்தட்ட 14 வருடங்களாக லட்சக்கணக்கான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் மக்களை கொன்று குவிச்சாங்க. என்ன காரணத்துக்காக? சுன்னத் வல் ஜமாத் என்ற ஒரே காரணத்துக்காக கொன்று குவிச்சாங்க. என்றைக்காவது ஈரானுடைய தூதரகத்தை, நீங்க தூதரகத்துக்கு போய் ஈரானுடைய தூதரை சந்தித்து அதை கண்டிச்சு பேசியிருக்கிறீங்களா? ஷியா சுன்னி பகைமையெல்லாம் இங்க கொண்டு வராதீங்க, இந்த காலத்துல எதுக்கு என்று சொல்லி பேசியிருக்கீங்க. சரி, அங்கே பேசணும். உங்களோட பத்திரிகையில் எழுதியிருக்கிறீங்களா? 14-15 வருடங்களா இந்த பத்திரிகையில எதை பத்தியாவது விரிவா எழுதியிருக்கிறீங்களா? இப்ப இந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள் பொதுமக்களுக்கு மத்தியில, பொதுவான முஸ்லிம்களுக்கு மத்தியில கொண்டு வரப்படுது. யாரால கொண்டு வரப்படுது? இந்த ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமூன், ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய, ஹிலாஃபத்தை மார்க்கத்தினுடைய மனிதனுடைய படைப்பின் நோக்கமாக பேசக்கூடிய அவர்களுடைய குழப்பம்தான் சுன்னத் வல் ஜமாத் மக்களுக்கிட்ட குழப்பமாக வருது. முஸ்லிம் உம்மத்தினுடைய மிக பெரும்பான்மை அப்படிங்கிறது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை பின்பற்றுகின்றோம் என்று வெளிப்படையாக அறிவித்துக் கொள்ளக்கூடிய மக்கள் தான். ஆனால் ஷியா கொள்கைகள் காலம் காலமாக இந்த சுன்னத் வல் ஜமாத்துக்கு மத்தியில ஊடுருவி கொண்டிருக்கிறது. முந்தைய காலங்களில் சூஃபிகள் மூலமாக ஷியா கொள்கைகள் சுன்னத் வல் ஜமாத்துக்கு மத்தியில கொண்டு வரப்பட்டது. இந்த மௌலூது, மீலாது இதெல்லாம் ஆரம்பத்தில் சூஃபிகள்கிட்ட வந்தது தான். இன்றைக்கு அந்த ஷியா கொள்கைகள் இந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமீன், ஹிஸ்புத் தஹ்ரீர் அதை ஒத்த மக்கள் அவங்க மூலமா கொண்டு வரப்படுது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் அப்படிங்கிறது என்ன? நபியினுடைய சுன்னத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று சென்ற அல் ஜமாத்தான அந்த நபித்தோருடைய ஜமாத்தையும் பற்றி பிடிப்பதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். யார் அந்த ஜமாத்தை கொள்கை ரீதியாக தடுமாற வைக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மறுப்பு கொடுப்பதற்காகவும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினருக்கு தெளிவு கொடுப்பதற்காகத்தான் இந்த வகுப்பு. ஆனா இந்த வகுப்புல ஆரம்பத்தில் நம்ம சொல்லியாச்சு, முதல் வகுப்புலயே சொல்லியாச்சு, 2வது வகுப்புலயே சொல்லியாச்சு, இதை இப்பயும் சொல்றேன். இதற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். என்னது? ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடுத்துள்ள இந்த தாக்குதல், இந்த போர் அப்படிங்கிறது ஒரு அநீதமான போர். அந்த போருடைய முதல் நாளிலேயே அவங்க 160க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ஏவுகணை வீசி படுகொலை செய்திருக்கிறார்கள். இது மாபெரும் அநீதி. யார் இந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார்களோ, செயல்படுத்தினார்களோ அவர்கள் விசாரணைக்குட்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய நிலைப்பாடு, நீதி அடிப்படையிலான நிலைப்பாடு. இதுல ஈரானை கண்மூடித்தனமா எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் இல்ல. ஈரான் தாக்கப்பட்டது அநீதி. இந்த நேரத்துல நீங்க எதை பேசணும்னு கேட்கறீங்க இல்லையா? இந்த நேரத்துல நாங்க தெளிவாக நேரடியாக பேசுகின்றோம். ஈரானுடைய கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கிறோம், மறுக்கிறோம். அதே நேரத்துல இன்றைக்கு ஈரான் மீது தொடுக்கப்பட்டுள்ள இந்த தாக்குதல்கள், அங்கே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர், இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஈரானுக்கு இங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அப்படிப்பட்ட சூழல்ல ஏன் ஈரானுடைய கொள்கை தடுமாற்றங்கள்லாம் பேசுறோம் அப்படின்னா, ஈரானுடைய ஆதரவாளர்களாகிய உங்களை போன்றவர்கள், இப்படியா சொல்றேன், ஈரானுடைய ஆதரவாளர்களாகிய உங்களை போன்றவர்கள். ஏன்னா நீங்க சலஃபி மன்னஜிக்கு ஆதரவாளர்கள் இல்ல, நபித்தோழர்களுடைய விளக்கத்துக்கு ஆதரவாளர்கள் இல்ல, நீங்க ஈரானுடைய கொள்கைக்கு ஆதரவாளர்கள் தான். ஆனால் தான் நபித்தோழர்களை தாக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க பதிப்பிச்சு வெளியிடுறீங்க. நபித்தோழர்களை தாக்கக்கூடிய அந்த ஷியா கொள்கைக்காரர்களை நல்லவர்கள் என்று நீங்க மக்களுக்கு முன்னாடி வைக்கிறீங்க. நீங்க இப்படி மக்களை தடுமாற செய்வதனால் அந்த அலி அல் ஹமேனி என்ற ஈரானுடைய அந்த தலைவர் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகின்றார், ஒரு கதாநாயகனாக பார்க்கப்படுகின்றார். அதையும் தாண்டி முஸ்லிம்களுடைய இமாமுனா என்றெல்லாம் அவரை பத்தி எழுதுறாங்க, ஷஹீத் என்றெல்லாம் அவருக்கு பட்டம் கொடுக்கிறாங்க. ஷியாக்களுடைய கொள்கை தலைவர்களை
நம்முடைய இமாம்களாக, நம்முடைய முன்மாதிரி வீரர்களாக நீங்கள் எல்லாம் முன்னிறுத்துகின்றீர்கள். இதன் மூலமாக முஸ்லிம் பொதுமக்களை தடுமாற வைக்கின்றீர்கள். கொள்கை ரீதியான தடுமாற்றத்தில் ஆழ்த்துகிறீர்கள். அந்த தடுமாற்றத்தில் நீங்க ஆழ்த்துறீங்க பாத்தீங்களா, அதை தடுப்பதற்குத்தான் இந்த வகுப்பு. மற்றபடி எந்த ஷியா தாக்கப்பட்டாலும், அது உலகத்துல எங்க தாக்கப்பட்டாலும், அது அநீதமான தாக்குதலாக இருந்தால் அதை நாங்கள் கண்டிக்கிறோம். நான் கண்டிக்கிறேன். என்னை போல் உள்ள சகோதரர்கள் கண்டிப்பார்கள், சகோதரிகள் கண்டிப்பார்கள். ஷியா மட்டுமல்ல, யார் தாக்கப்பட்டால், ஒரு யூதனே அநீதமாக தாக்கப்பட்டால் அதை நம்ம கண்டிக்கிறோம். ஒரு யூதன் அநீதமாக ஒரு முஸ்லீமால் தாக்கப்பட்டாலும் அந்த நேரத்துல முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா நம்ம அவனை ஆதரிக்க மாட்டோம். யூதன் அநீதமாக தாக்கப்பட்டால் யாருக்கு அநீதம் இழைக்கப்பட்டதோ அந்த யூதனுக்கு உதவியாகத்தான் நம்ம நிற்போம். அதுக்காக எல்லா நேரத்திலும் யூதனுக்கு உதவியா நிற்போம் அர்த்தம் இல்லை. யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவர்கள் பக்கம் நிற்க வேண்டியது என்பதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது மார்க்கத்துல. அதுதான் நம்ம செய்யறோம். இப்ப இந்த பின்னணி சொல்லிட்டு நேற்றைக்கு, அதாவது இதற்கு முந்தின வகுப்புல வந்த செய்திகளை பற்றி ஒரு கேள்வி வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது ஷியாக்களுடைய அடிப்படை ஆரம்பம் என்ன, எந்த காலகட்டத்துல குறிப்பாக ஆரம்பித்தது? ஷியாக்கள் 5வது இமாமை கொண்டு ஜைதி ஷியா உருவானாங்க. 7வது இமாம் யாரு என்ற அந்த முரண்பாட்டுல இஸ்மாயிலி ஷியா உருவானாங்க. அதற்கு பிறகு 12வது இமாம் என்று சொல்லி அவங்க ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. இந்த வரலாற்று தகவல்கள் எல்லாம் அவசியமானவை, பலனுள்ளையாக இருந்தன. ஆனா குறிப்பிட்டு எந்த காலகட்டத்தில் ஷியா அப்படிங்கிறது வந்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பதில் தான் இன்றைய வகுப்பு. அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான், ஏன் இதை நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நம்ம வகுப்புக்குள்ள போவோம். ஏனென்றால் இப்ப ஷியாவை பத்தி பேசுவோம் அப்படின்னா, ஷியா அப்படின்னா யாரு, அவங்களுடைய தோற்றம் ஆரம்பம் எப்பொழுது, ஏன் அவங்க அப்படி ஒரு கூட்டமா உருவெடுத்தாங்க, கொள்கை கோட்பாடு அகீதா ரீதியா நம்பிக்கைகள் ரீதியாகவும், அதே போல மார்க்க சட்டங்கள் விளக்கங்கள் ஃபிக்ஹ் ரீதியாகவும் அவங்களுடைய பின்னணிகள் என்ன, எந்த வகையில சுன்னத்துல் ஜமாத்தோட முரண்படும், ஷியாக்களுடைய வரலாறு எது, ஷியாக்கள் ரொம்ப முக்கியமா ஷியாக்களுடைய இலக்குகளும் லட்சியங்களும் எவை. இந்த ஷியாக்களுக்கு சில இலக்குகள் இருக்கின்றன. எப்படி ஜயோனிச யூதர்களுக்கு கிரேட்டர் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு இலக்கு இருக்குதோ, அதே போல ஷியாக்களுக்கு, குறிப்பா இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்னா அஷரி ஷியா, ராஃபிதா ஷியாவுக்கு சில இலக்குகள் லட்சியங்கள் இருக்கின்றன. அதுல ஒண்ணுதான் கிரேட்டர் ஈரான் அப்படிங்கிறது. அதற்காக தான் கடந்த 45 வருடங்களுக்கு மேலாக, குறிப்பாக கடந்த 20 வருடங்கள்ல அவங்க ஈராக்ல, சிரியாவுல, லெபனான்ல அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் எல்லா நாடுகள்லையும் தலையிட்டாங்க ராணுவ ரீதியாக. அதே போல பஹ்ரைன்ல, யமன்ல என்றெல்லாம் தலையிட்டாங்க ராணுவ ரீதியாகவே. ஈரானிலிருந்து இப்படி ஒரு ஆர்க் என்று ஷியா கிரசன்ட், ஷியா பிறை என்று பிறை வடிவில ஈராக், சிரியா, லெபனான், அதே போல பஹ்ரைன், யமன் என்று அவங்களுடைய ஆதிக்கத்தை பரப்புனாங்க. அவங்களுடைய கொள்கையை பரப்புவதன் மூலமாக முதல்ல அவங்க கொள்கை வந்தது, அதைத் தொடர்ந்து அவங்களுடைய ஆதிக்கமும் அதிகாரமும் வந்தது. அதன் விளைவாக சுற்றி உள்ள அத்தனை நாடுகளையும் அவர்கள் பகைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு சுற்றி உள்ள நாடுகள் ஏன் ஈரானுக்கு எதிரியா இருக்குது அப்படின்னா, அதுல 2-3 காரணங்கள் சொல்லலாம். அதுல முதல் முக்கியமான காரணம், ஈரான் சுற்றி உள்ள நாடுகளை பகைத்துக் கொண்டது. சும்மா பகைச்சிக்கல, வேற எல்லை பகுதி பிரச்சனை இல்ல, அந்த நாடுகளை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஈரான் நினைத்தது. அதற்கான முயற்சிகளை எடுத்தது. ஆதிக்கம்னா கொள்கை ரீதியான ஆதிக்கமும் தான், அரசியல் ராணுவ ரீதியான ஆதிக்கமும் தான். அதனாலதான் அந்த நாடுகள் ஈரானை தங்களுடைய தீவிர எதிரியாக பார்க்க ஆரம்பித்தன. ஆனா அது மட்டுமே காரணம் இல்லை. சுற்றியுள்ள அரபு நாடுகள்ல மார்க்கத்தை பரப்புதல, கடைபிடிக்கிறதுல ஒரு பலகீனம் ஏற்பட்டு விட்டது. தங்களுடைய பாதுகாப்புக்கு தாங்களே முயற்சிகளை எடுக்காம அமெரிக்கா பாதுகாத்துறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமெரிக்க பாதுகாப்புல இருக்கக்கூடிய நாடுகளாக மாறி போனார்கள். தங்களுடைய நாடுகள்ல தங்களுக்கான தொழில்நுட்பத்தை, தங்களுக்கான பாதுகாப்பை அவங்க தயாரித்துக் கொள்ளவில்லை. அது அவங்களுடைய சிந்தனை மற்றும் செயல் ரீதியான பலகீனம். பலம் இல்ல, பலகீனம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்த வகுப்புகளோட பின்னாடி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாம பேச போறதுல ஏன் ஈரான் குறிப்பாக ஷியா கொள்கையை நோக்கி நகர்ந்தது அப்படிங்கிற காரணத்தை நம்ம
இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த சகோதரர் அவரை தொடர்ந்து இன்னும் சில சகோதரர்கள் கேட்ட கேள்வி, குறிப்பா எந்த காலகட்டத்தில் ஷியா கொள்கை ஆரம்பித்தது அப்படிங்கிறதுக்கான பதில சொல்லிட்டு, ஏன் குறிப்பாக ஈரான் அப்படிங்கிறது ஷியா கொள்கையை நோக்கி நகர்ந்தது, அதுல இன்னைக்கு பிடிவாதமா இருக்குது என்பதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஷியா கொள்கைங்கிறது குறிப்பா எந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்ததா? ஷியாக்கள் உடைய முன்னோடிகள், ஆரம்ப கட்டத்து ஷியாக்கள் ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து ஒரு 100 வருடங்கள் முடிந்த பிறகு 2வது நூற்றாண்டுல ஈராக்ல அதிகமா இருந்தாங்க. குறிப்பா கூஃபாவுல அதிகமா இருந்தாங்க. கூஃபாவுல இருந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய மிக முக்கியமான இமாம் அபு ஹனீஃபா. இமாம் அபு ஹனீஃபா பற்றி 2 சம்பவங்கள் வருகின்றன. அந்த 2 சம்பவத்தையும் சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். ஷியாவுக்கும், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஈரானுடைய ஷியாக்கள் அவங்க ராஃபிதா ஷியா என்று சொல்லுவாங்க. ஏன் அந்த ராஃபிதா என்ற பேர் வந்தது நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த ராஃபிதா ஷியாவுக்கும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சார்பாக இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் ஒரு வாதம் ஏற்பாடு பண்ணப்பட்டுருச்சு. யார் சத்தியத்தில் இருக்கிறாங்க, ஷியாவா அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தா என்ற வாதம் ஏற்பாடு பண்ணப்பட்டுருச்சு. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் சார்பாக இமாம் அபு ஹனீஃபா வர்றாங்க. அந்த வாதம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே இமாம் அபு ஹனீஃபா என்ன செய்யறாங்க, தன்னுடைய செருப்பை கழட்டினவங்க செருப்பு 2த்தையும் எடுத்து இப்படி கையில அக்கலுக்கு பக்கத்துல இப்படி வச்சுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க வாதம் நடக்கிற இடத்துக்கு. பொதுவா நம்ம என்ன செய்யும், ஒரு கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சா செருப்பை வெளியே விட்டுட்டு போகும். செருப்பை கையில தூக்கிக்கிட்டு அதுவும் இப்படி கக்கத்துல வச்சுக்கலாம் போக மாட்டோம் இல்லையா? இமாம் அபு ஹனீஃபா அப்படி தூக்கிட்டு போறாங்க. அப்போ அந்த வாதத்துக்கு எதிர்வாதம் பண்றதுக்கு வந்தார் இல்லையா ஷியா தலைவர், ஒரு ஷியா அறிஞர், அவர் கேட்கிறாரு, எதுக்கு உங்க செருப்பு தூக்கிட்டு உள்ள வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இமாம் அபு ஹனீஃபா பதில் சொல்றாங்க, ஷியாக்கள் செருப்பு திருடுறவங்க அப்படிங்கிறது ரசூல்லா காலத்திலேயே ரொம்ப பிரபலம். என்ன சொல்றாங்க இமாம் அபு ஹனீஃபா, ஷியாக்கள் செருப்புகளை திருடக்கூடியவர்கள் என்பது ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். அப்ப அந்த ஷியா கடுப்பாயிடுறாரு. என்ன பேசுறீங்க நீங்க, ரசூல்லா காலத்துல ஏது ஷியா? ஷியா ரசூல்லா காலத்துல செருப்பு திருநாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ரசூல்லா காலத்துல ஏது ஷியா? ஷியா எங்க இருந்தாங்க ரசூல்லா காலத்துல? கிடையாது அப்படின்றாரு. இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, நம்ம வாதம் முடிஞ்சு போச்சு. இமாம் அபு ஹனீஃபா என்ன சொல்றாங்க, நம்ம வாதம் முடிந்து விட்டது. ரசூல்லா காலத்துல ஷியா இல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ ஷியாங்கிறது பின்னாடி உருவான ஒரு கொள்கை தான். ரசூல்லா காலத்துல ஏது ஷியா? ரசூல்லா காலத்துல ஷியா கிடையாது அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க இல்லையா? அப்ப ரசூல்லா காலத்துல ஷியா இல்ல, நீங்க பின்னாடி உருவான ஒரு புது கூட்டம், விதத்துகளை கொண்டு வரக்கூடிய கூட்டம் என்பதுக்கு இதோ நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே அப்படிங்க. இது ஒரு சம்பவம். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. இமாம் அபு ஹனீஃபா வசித்துக் கொண்டிருந்த அந்த பகுதியை ஒட்டி ஒரு ஷியா வசித்துக் கொண்டிருந்தார். இது ஷியா அறிஞர்லாம் கிடையாது. ஆனா ஷியா கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்த ஒரு மனிதர். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு. அவரு இமாம் அபு ஹனீஃபாட்ட பேசுறார். இமாம் அபு ஹனீஃபா எல்லா கூட்டத்தினராலும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதர். அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் மட்டும் இல்ல, வெவ்வேறு வழிகட்ட கொள்கையில் இருந்தாலும் கூட இமாம் அபு ஹனீஃபா நல்லவர், நேர்மையானவர், பண்பானவர் என்பதனால் எல்லாருமே இமாம் அபு ஹனீஃபாவை மதித்துக் கொண்டிருந்தார். அப்ப இந்த ஷியா மனிதரும் இமாம் அபு ஹனீஃபா மேல ஒரு மரியாதை வச்சிருந்தார், நம்பத்தகுந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில். இமாம் அபு ஹனீஃபாவுடைய கொள்கை வேறங்கிறதுலாம் அந்த ஷியாவுக்கு தெரியும். ஆனா இமாம் அபு ஹனீஃபா பார்த்து அந்த ஷியா என்ன சொல்றாரு, என்னுடைய மகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஷியா கேட்கிறார். இமாம் அபு ஹனீஃபா பதில் சொல்றாங்க, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தெரியும், நல்ல குடும்பத்துக்காரர், தோற்றம் நல்ல அழகா இருக்கும், நல்ல பழக்க வழக்கங்களை உடைய ஒரு கண்ணியமான மனிதர், நல்ல வசதியானவர், வியாபாரி, நல்ல வசதியானவர். இப்படி எல்லாம் சொன்ன உடனே அந்த ஷியாவுக்கு முகமெல்லாம் மலர்ந்துருது. மலர்ந்து அவர் என்ன செய்யறாரு, நல்ல ஒரு அருமையான மாப்பிள்ளையை சொல்றீங்க, அந்த மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, நான் போய் என் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை பேசுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இமாம் அபு ஹனீஃபா சொல்றாங்க, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த ஷியா கேட்கிறாரு, என்ன சிக்கல் அப்படின்னு உடனே, அந்த மாப்பிள்ளை ஒரு வழிகேடான கொள்கையில உள்ளவர். அவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சகர்.
அப்போ அந்த ஷியாவுக்கு கோவம் வந்துருது. நான் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கேட்டேன், ஒரு முனாஃபிக் நயவஞ்சகர் ஒரு மோசமான மனிதரை வந்து என் பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ளையா சொல்றீங்க, என் பொண்ணு எப்படி நான் அந்த மாதிரி ஒரு முனாஃபிக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாங்க, நீங்க சொல்றது சரிதான், சரியா தான் சொல்றீங்க. ஒரு முனாஃபிக்கு உங்களுடைய பொண்ணை நீங்க கொடுக்க மாட்டீங்க, யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க முனாஃபிக் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றீங்க. ஆனா உஸ்மானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 பெண்களை அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நீங்களே உங்க பொண்ணை ஒரு முனாஃபிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பெண்களை ஒரு முனாஃபிக்கு கொடுத்தாங்களா? அது ஒரு பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு மரணிச்ச உடனே இன்னொரு பொண்ணு 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா என்று இமாம் அபூ ஹனீஃபா கேட்டிருக்கிறார். இதெல்லாம் வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவங்கள். இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பல்வேறு வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இதெல்லாம் பதிவு செய்யும். இங்க இமாம் அபூ ஹனீஃபா எவ்வளவு அழகா கேட்கிறாங்க பாருங்க. ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க எல்லாம் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் என்று சொல்றாங்க. முனாஃபிக் அப்படிங்கிறது காஃபியனுடைய ஒரு பகுதி. முனாஃபிக்னா யாரு? முஸ்லிம்னு சொல்லிக்குவாங்க. தோற்றத்துல பார்த்தா முஸ்லிம் மாதிரி தான் தெரியும், பேச்சு முஸ்லிம் மாதிரி தான் தெரியும். சில நேரம் பள்ளிவாசல் எல்லாம் கூட சொல்லுவாங்க, முஸ்லிமாக தங்களை காட்டிக் கொள்வார்கள். ஆனா அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது. அவங்க உள்ளத்துல இஸ்லாம் ஈமான் இருக்காது. உள்ளத்துல இஸ்லாம் மேல வெறுப்பு இருக்கும், ஈமான் கிடையாது. எந்த இஸ்லாம் மேல வெறுப்பும் கடுப்பும் கோபமும் இருக்கும் உள்ளத்துல. அப்ப என்ன இருக்கும்? ஈமான் இல்லைன்னா குஃபர் தான் இருக்கும். காஃபியருடைய அந்த கொள்கை தான் உள்ளத்துக்குள்ள இருக்கும். ஆனா உள்ளத்தை மத்தவங்க பார்க்க மாட்டாங்க இல்லையா? அப்ப உள்ளத்துல அவங்க குஃபரை, இறை நிராகரிப்பை, மார்க்கத்தினுடைய வெறுப்பை மறைச்சு வச்சிருப்பாங்க. வெளியில பேச்சில் செயல முஸ்லிம் மாதிரி காமிச்சுக்குவாங்க. ஆனா எல்லா நேரங்கள்லையும் அது மறைத்து வைத்திருக்க முடியாது. முக்கியமான நேரங்கள்ல, எந்த நேரங்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு அவசியமான முக்கியமான நேரங்களோ அந்த நேரங்கள்ல அந்த முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகத்தன்மை வெளிப்பற்றும், பேச்சுல செயல்ல வெளிப்பற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உஹது போருக்கு போறாங்க. 1000 பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்துக்கு போயிட்டாங்க, உஹது பகுதிக்கு போயிட்டாங்க. எதிரில குறைஷி முஷ்ரிக்குகள் காஃபிர்களுடைய படை 3000 பேரோட வந்து சேர்ந்துருச்சு. பாலைவனங்கிறதுனால தூரத்துல இருந்தாலே படை வர்றதை பார்த்துடலாம். அப்படி படை வந்ததை பார்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில இருந்து 300 பேர் வெளியேறி போறாங்க. 1000 பேர்ல 300 பேர் வெளியேறி போறாங்க. அந்த 300 பேர் யார்? முனாஃபிக் உடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அவனும் அவனுடைய ஆதரவாளர்கள், உதவியாளர்கள். அப்ப முனாஃபிக்குகள் என்னதான் மறைச்சாலும் முஸ்லிம்களுக்கு முக்கியமான நேரங்கள்ல தங்களுடைய அந்த நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுவார். அப்படி அந்த உஹது போர்க்களத்துல வெளிப்படுத்துறாங்க. போர் நேரத்துல படையை வந்து உடைச்சுக்கிட்டு போறதுங்கிறது படையை பலகீனப்படுத்துவது. படையுடைய எண்ணிக்கை மட்டும் அங்கே குறையல, மக்களுடைய அந்த போர் வீரர்களுடைய தைரியமும் குறைந்து போகும். இப்படி முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையையும் தைரியத்தையும் ஈமானையும் பலகீனப்படுத்துவதுதான் முனாஃபிக் என்ற அந்த நயவஞ்சகருடைய செயல்பாடு. அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற நபி தோழர்களை முனாஃபிக்குகள் என்று இந்த ராஃபிதா ஷியா சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா அதுக்கு தான் பதில் சொல்றாங்க, உன்னுடைய மகளை நீ ஒரு முனாஃபிக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்ட. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தன்னுடைய 2வது மகள் ருக்கையாவை கல்யாணம் செய்து கொடுத்தாங்க. அந்த ருக்கையா உடல்நிலை சரியில்லாம மரணிச்சுட்டாங்க. என்னைக்கு? பத்ர் போர் நடக்கிற அன்னைக்கு தான் மரணிச்சாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அடுத்த மகளை கொடுத்தாங்க. குல்சூம கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பிறகு அவங்களும் உடம்பு சரியில்லாம மரணிச்சிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 மகள்களை ஒரே நேரத்துல 2 பேரை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. அக்கா தங்கச்சி 2 பேரையும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்றதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்ல. முதல்ல ஒருத்தவங்க கல்யாணம் செய்யறாங்க, அவங்க மரணித்து விட்ட பிறகு இன்னொரு மகள் தங்கச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் கேக்குறாங்க, நீயே உன்னுடைய ஒரு மகளை ஒரு முனாஃபிக்கு நயவஞ்சகனுக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்ட. அப்படி இருக்கும் பொழுது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 2 மகள்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்களே, அப்ப உஸ்மான் முனாஃபிக்காக இருக்க முடியுமா? நபியினுடைய 2 மகள்களை திருமணம் செய்து கொண்ட உஸ்மான முனாஃபிக்கு நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த ஷியா வாய் அடைத்து போகிறார். அவருடைய கொள்கை அங்கே உடைந்து போகிறது. இதெல்லாம் வாதங்கள் இல்லையா? ஆனா மார்க்க ஆதாரங்களின் அடிப்படையிலான வாதங்கள். சரி, இந்த ஷியா கொள்கை எப்போ ஆரம்பிச்சது? இமாம் அபூ ஹனீஃபாவுடைய
பதில் வந்துருச்சு இல்லையா? இந்த 2 சம்பவங்கள்ல முதல் சம்பவத்துல என்ன சொன்னேன்? ரசூல்லா காலத்து ஏது ஷியா அப்படின்னு ஷியாவே கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஷியா என்ற ஒரு கூட்டம் இல்லை. அப்போ அந்த ஷியாங்கிற கூட்டம் எப்போ உருவாகுது? அதுதான் நம்ம இன்னைக்கு இப்போ பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால ஷியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன? அர்த்தம் என்ன? அதை நம்ம பார்த்துருவோம். தஷய்யு அப்படின்னா பின்பற்றுதலும் ஆதரவு தெரிவித்தலும் உதவி செய்தலும் அப்படின்னு அர்த்தம். யார் தஷய்யு செய்யறாங்களோ அவங்களுக்கு ஷியா அப்படின்னு பேரு. ஏதாவது ஒரு மனிதரை பின்பற்றுறாங்க, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அவருக்கு உறுதுணையா நிக்கிறாங்க, உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த மனிதருடைய ஷியா இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு குரான்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல் குரான்ல சூரத்து ஸாஃபாத் 37வது சூரா, அதனுடைய 85வது ஆயத். 37வது சூராவுடைய 85வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி வ இன்ன மின் ஷீஅத்திஹி லஇப்ராஹீம் வ இன்ன மின் ஷீஅத்திஹி லஇப்ராஹீம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் பேசிட்டு வரும்போது சொல்றாங்க, இன்னும் நிச்சயமாக நூஹனுடைய ஷியாக்களில் உள்ளவர் தான் இப்ராஹிம் என்று சொல்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி வந்த ஒரு தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய அதே கொள்கையை பின்பற்றியவர். என்ன ஷியா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? யாராவது ஒருத்தரை பின்பற்றக்கூடியவங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவங்க, உறுதுணையா இருக்கிறவங்க, இதுக்குத்தான் ஷியா அப்படின்னு பேரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷியா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ஷியாங்கிறது இந்த அர்த்தத்துல இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. எந்த அர்த்தத்துல? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை பின்பற்றியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கை எது? தௌஹீத், இஸ்லாம். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றாங்க. தௌஹீதை இஸ்லாமை பின்பற்றினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அதே கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த கொள்கையை தான் மக்களுக்கு மத்தியில பரப்புனாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஷியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொழி ரீதியான பயன்பாடு. நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஈரான் ஷியா அப்படிங்கிறது கொள்கை ரீதியான பயன்பாடு. அல் குரான்ல மொழி ரீதியான பயன்பாடு இப்படி இருக்கு. எப்படி இருக்குது? ஒருவருடைய கொள்கையை, அவருடைய செயல்பாடுகளை ஆதரித்தல், பின்பற்றுதல், அதுக்கு உதவியாக உறுதுணையாக இருத்தல். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்கையை ஆதரித்து அந்த கொள்கையை பின்பற்றி அந்த கொள்கைக்கு உதவியாக உறுதுணையாக இருந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஷியா அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருடைய அல்லது ஒரு கூட்டத்தினுடைய கொள்கையை, நடைமுறைகளை ஆதரிப்பது, பின்பற்றுவது, அதுக்கு உதவி செய்வது, உறுதுணையா இருப்பது அப்படின்னு அந்த அர்த்தத்துல அல் குரான்ல பயன்படுத்தப்படும். ஆனா நாம பாக்குற இந்த வழிகட்ட ஷியாக்கள் எப்ப உருவானாங்க அப்படின்னு வரும்போது, நாம இதுக்கு முந்தின வகுப்புல 2ஆம் வகுப்புல ஷியாக்களுடைய வரலாறு, அந்த 12 இமாம்களுடைய வரலாறு சுருக்கமா பார்த்தோம். அதுல 5வது இமாம் யார் என்று வரும்போது அது ஜயித் அல்லது முகமது அல் பாக்கிர், 2 பேர்ல யாரு என்று வரும்போது ஜயிது தான் 5வது இமாம் என்று சொன்னவங்க ஜயிதி ஷியாக்களாக ஆனாங்க. அதே போல 7வது இமாம் யாரு? இஸ்மாயில் அல்லது மூசா அல் காசிம். இந்த 2 பேர்ல யாரு என்று வரும்பொழுது 7வது இமாம் இஸ்மாயில் என்று சொன்னவங்க இஸ்மாயிலி ஷியா ஆக தெரிந்தாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம அப்படியே தொடர்ந்து போய் 11வது இமாமுடைய பிள்ளை, அப்படி ஒரு பிள்ளையே இல்லை, ஆனால் இருப்பதாக இவங்க போய் சொல்லிக்கிறாங்க. அந்த பிள்ளை 5 வயது இருக்கும் போது ஒரு மலை குகையில போய் மறைந்து கொண்டார், அவர் தான் கடைசி காலத்துல வரக்கூடிய மஹதி என்றெல்லாம் ஷியாக்கள் சொல்றாங்க. அப்போ 11வது இமாமுக்கு பிள்ளையே இல்லை என்ற போது கூட இவங்களாக ஒரு பிள்ளை இருப்பதாக ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி அவங்கதான் 12வது இமாம், அவங்க மறைவுல இருக்கிறாங்க என்று சொன்னாங்க என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஷியா கூட்டம் எப்படி உருவாச்சு, கொள்கை ரீதியான கூட்டமாக அது எப்படி மாறியது, அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அபூபக்கர் ஹலீஃபா ஆனாங்க. அதற்கு பிறகு உமர் ஹலீஃபாவானாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பாரசீக பேரரசு தொடர்ச்சியான போர்களினால் முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டது. சசானிய வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் பாரசீக பேரரசை ஆண்டு கொண்டிருந்தாங்க. அன்றைக்கு உலகத்தினுடைய மாபெரும் வல்லரசு. இன்னைக்கு நம்ம அமெரிக்கான்னு பாக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு வலிமையான வல்லரசு அன்றைக்கு இருந்த பாரசீக பேரரசு. அதை சசானிய வம்சத்து மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள்.
தொடர்ச்சியான போர்கள், முதல்ல கதிசியா போர், அதற்கு ஒரு 4-5 வருடங்களுக்கு பின்னால நகாவந்தனுடைய போர், இப்படி தொடர்ச்சியான போர்களில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு பாரசீக பேரரசு முழுமையாக வீழ்த்தப்பட்டது. உடனடியாக பாரசீகர்கள் எல்லாம் இஸ்லாமுக்கு வரல. அதுல சிலர் தான் உடனடியா இஸ்லாமுக்கு வந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 100 ஆண்டு தாண்டின பிறகுதான் அதிகமான பாரசீகர்கள் இஸ்லாமை நோக்கி வந்தாங்க. முதல் நூற்றாண்டுல பாரசீகர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமை நோக்கி வர ஆரம்பித்து இருந்தார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்தது. இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு இன்றைய வகுப்பை நம்ம நிறுத்துவோம். அந்த விஷயம் என்ன அப்படின்னா, 12 இமாம்களுடைய அந்த தொடர்ச்சியை நம்ம பார்த்தோம். 12 இமாம்கள்ல முதல் இமாம் யாரு? அலி இப்னு அபி தாலிப். இவங்க நபித்தோழர், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர். இவங்கள 4வது கலீஃபா என்று சொல்றாங்க. முதலாவது கலீஃபா அபூபக்கர், 2வது உமர், 3வது உஸ்மான், 4வது அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இந்த 3 கலீஃபாக்களை, முதல் 3 கலீஃபாக்களை ஷியாக்கள் ஏத்துக்கிறது இல்லை. கலீஃபா அப்படின்னு ஒன்னே கிடையாது, கிலாஃபான்ற ஒரு நிறுவனமே கிடையாது என்று மறுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஷியாக்கள்னு பார்ப்போம். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கணும். அந்த தலைமை பொறுப்புக்கு பேர் இமாமா, அலி தான் முதல் இமாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப முதல் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. 2வது இமாம் யாரு? அவங்களுடைய மகன். ஏன்னா ஷியாவை பொறுத்த வரைக்கும் பரம்பரையா வாரிசுகள் தான் தலைமை ஏற்க முடியும். இப்போ நேத்து அந்த முந்தின வகுப்பிலேயே நான் கேள்வி கேட்டேன், அந்த கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். பரம்பரை ஆட்சி அப்படின்னாலே நம்ம ஹிலாஃபத் பேசக்கூடிய அரசியல் இஸ்லாம் பேசுறவங்களுக்கு கோபம் வந்துடும். பரம்பரை ஆட்சி, மன்னர் ஆட்சி என்பதை இஸ்லாமில் கிடையாது அப்படின்னு சொல்லி சுன்னத் வல் ஜமாத்தினுடைய மன்னர் ஆட்சிகள் எல்லாத்தையும் அவங்க குறை சொல்லுவாங்க. ஆனா ஷியாக்கள் பாத்தீங்கன்னா பரம்பரை தலைமை தான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுடைய 12 இமாம்களும் ஒருத்தருக்கு பின் ஒருத்தர், ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் என்று குடும்பத்தில், ஒரே குடும்பத்திலே வந்தவங்க தான். இத நம்முடைய ஹிலாஃபத் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அரசியல் இஸ்லாம் பேசக்கூடியவர்கள் இதை எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ஷியாக்களுடைய எந்த தவறையும் அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க. ஒருவேளை ஷியா வரலாறு தெரியாதோ அல்லது ஷியா கொள்கை தெரியாதோ அப்படின்னு பார்த்தா இல்ல, சில நேரங்களில் தெரியுது. ஆனா ஷியா தப்பு செஞ்சா நாங்க பேச மாட்டோம். சுன்னத் வல் ஜமாத் ஆட்சியால் தப்பு செஞ்சா மட்டும் தான் பேசுவோம். ஷியா எங்களுக்கு நண்பர்கள். 45 வருஷமா அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நாங்க வாய் மூட்டு சும்மா இருப்போம். யாரா ஷியா மேல கையை வச்சுட்டா உடனே ஓடி போய் நாங்க ஆதரவு தெரிவிப்போம். ஆனா சுன்னத் வல் ஜமாத் ஆட்சியாளர்கள் மட்டும் தான் நம்ம குறை சொல்லுவோம். பரம்பரை ஆட்சியை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்வாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரை ஆட்சியை எதிர்த்து தான் களம் கண்டாங்க என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மேல ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட இந்த இதுல இதை தொடர்ந்து நம்ம 2 கேள்விகளை கேட்போம். என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பிறகு கூஃபா வாசிகளால, அதை தொடர்ந்து ஈராக், மதீனால இருந்தவங்களால கலீஃபா என்று தேர்ந்தெடுக்கப்பட்டது யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அலிக்கு பிறகு அவங்களுடைய மூத்த மகன் ஹசன் ஆட்சிக்கு வர்றாங்க. இப்ப இது பரம்பரை ஆட்சியா இல்லையா? பரம்பரை ஆட்சி தான் இல்லையா? தந்தைக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வந்தா பரம்பரை ஆட்சி. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பிறகு 3வது இமாம் யாரு அப்படின்னு ஷியாட்ட கேட்டா ஹசனுடைய மகன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஹசனுடைய தம்பி ஹுசைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்? பரம்பரையா வந்தவங்க அலிக்கு பிறகு அவருடைய மகன் ஹசன், ஹசனுக்கு பிறகு அவருடைய மகன் என்று வராம ஏன் சைட்ல போனாங்க? அலிக்கு கீழே ஹசன், ஹசனுக்கு கீழே அவருடைய மகன் 3வது இமாம் ஹசனுடைய மகன் தானே வந்திருக்கணும். ஏன் 3வது இமாமாக ஹசனுடைய மகனை எடுக்காம சைட்ல போய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 3வது இமாமா எடுக்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யஸீத் இப்னு முஆவியா ஆட்சிக்கு வந்த உடனே எதிர்த்தாங்க. எதை எதிர்த்தாங்க? பரம்பரை ஆட்சி, மன்னர் ஆட்சி எதிர்த்தாங்கன்றாங்க. மன்னர் ஆட்சி எதிர்த்தாங்கன்றது உண்மைதான். பரம்பரை ஆட்சியை எதிர்த்தாங்களா? பரம்பரை ஆட்சியை எதிர்த்திருந்தால் தன்னுடைய சகோதரரையே அவங்க எதிர்த்து இருக்கணும். அலிக்கு பிறகு ஹசன் ஆட்சிக்கு வந்ததே எதிர்த்து இருக்கணும் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா எதிர்க்கலையே. முஆவியாவுக்கு பிறகு யஸீத் வந்தது மட்டும் ஏன் எதிர்த்தாங்க? தான் குடும்பத்துல தகப்பனுக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வரலாம், பிரச்சனை இல்ல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு குடும்பத்துல மட்டும் தகப்பனுக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வர்றது பிரச்சனை என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்களா? அப்படி எடுத்தா அது இரட்டை நிலைப்பாடு. தனக்குனாக்கா சரி, இன்னொரு குடும்பம்னா தவறு அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒருபோதும் அப்படி ஒரு அநீதமான இரட்டை நிலைப்பாடை எடுக்கக்கூடியவங்க அல்ல. அப்ப ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாவுக்கு பிறகு யஸீத் வந்ததை எதிர்த்தார்கள்? அது பரம்பரை ஆட்சிங்கிறதுனாலயா? இல்ல, தகுதி இல்லாதவருடைய ஆட்சி என்பதனால். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்க.
அது தானா ஆட்சியை கையில எடுக்கல, கட்டாயமா பிடிக்கல. மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு தகுதியுடையவராக இருந்தாங்க. அதனால எந்த நபித்தோழரும் அதை எதிர்க்கல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு பிறகு யசீத் ஆட்சிக்கு வந்தது எந்த தகுதியும் இல்லாம. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எல்லா தகுதியும் இருந்துச்சு. முஆவியாவுடைய மகன் யசீதுக்கு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் யசீதுக்கு தகுதி இல்லை. அவரை விட தகுதி வாய்ந்தவர்கள் முஸ்லிம் உம்மத்துல இருந்தாங்க. அவருடைய ஒரே தகுதி என்ன? ஆட்சியாளராக இருந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அந்த ஒற்றை தகுதி தான். மற்றபடி அவர் கல்வியில சிறந்தவர், அறிவில் சிறந்தவர், வீரத்துல சிறந்தவர் அப்படிலாம் உண்மை கிடையாது. அவரை விட கல்வியிலும் அறிவிலும் வீரத்திலும் சிறந்த பலர் முஸ்லிம் சமூகத்தில் அன்றைக்கு இருந்தாங்க. சில நபித்தோழர்களே அன்றைக்கு உயிரோடு தான் இருந்தாங்க. ஏன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு உயிரோடு தான் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு தான் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு உயிரோடு தான் இருந்தாங்க. அப்படி கல்வியிலும் அறிவிலும் வீரத்திலும் சிறந்த நபித்தோழர்களே உள்ளவங்க உயிரோடு இருக்கும் பொழுது தகுதி இல்லாத ஒருத்தர் ஆட்சிக்கு வர்றது, அதைத்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்தாங்க. அவர் ஆட்சிக்கு வந்தது எதனால? அவர் தந்தைக்கு பிறகு மகன். அப்ப தகுதிங்கிறது பிறப்பு அடிப்படையில கொண்டு வர்றாங்க என்பதை எதிர்த்தாங்க. இது மன்னர் ஆட்சியுடைய முறைதான். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எதை எதிர்த்தாங்க? தந்தைக்கு பிறகு மகன் என்று வரக்கூடிய பரம்பரை ஆட்சியை எதிர்க்கல. மகன் தகுதியானவராக இருந்தா வர்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் நபித்தோழருடைய நிலைப்பாடு. அதனாலதான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததை யாருமே குறை சொல்லல. ஆனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பிறகு அவங்களுடைய மகன் யசீத் ஆட்சிக்கு வந்ததை எல்லா நபித்தோழர்களுமே ஏற்றுக்கொள்ள. அதுல சில பேர் வெளிப்படையா எதிர்த்தாங்க, சில பேர் வெளிப்படையா எதிர்க்கலனும் அமைதியாக ஒதுங்கிக்கிட்டாங்க அல்லது மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவுல கொல்லப்படுறாங்க. அதை கொண்டுதான் ஷியாக்கள் தங்களை தனியா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம அடுத்த வகுப்புல விரிவா பார்ப்போம். இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த கேள்விதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷியாக்களுடைய முதல் இமாம் என்று சொல்றாங்க. இரண்டாவது இமாம் யாரு? அவங்களுடைய மகன் ஹசன். மூன்றாவது இமாம் யாரு? ஹசனுடைய மகன் என்று தானே வந்திருக்கணும். ஏன் அதுக்கு பதிலா ஹசனுடைய தம்பி ஹுசைன் என்று போனாங்க? ஏன்னா ஹுசைனுக்கு பிறகு ஹுசைனுடைய மகன் வந்துட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு யாரு நான்காவது இமாம்னு கேட்கும் போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி ஜைனுல் ஆபிதீன். ஜைனுல் ஆபிதீன் அவங்க பட்ட பேர். அலி ஜைனுல் ஆபிதீன் அவங்க தான் நான்காவது இமாம். ஐந்தாவது இமாம் யாரு? அலி ஜைனுல் ஆபிதீனுடைய மகன்கள்ல முகமது அல் பாக்கிர் என்று சொன்னவங்க இன்றைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியா கொள்கை உடையவர்கள். இல்ல அலி ஜைனுல் ஆபிதீனுடைய இன்னொரு மகன் ஜயித் என்று சொன்னவங்க ஜயித் ஷியாவா போயிட்டாங்க. அவங்க தான் யமன்ல அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இந்த ஈரான் ஷியாக்களே பேசுவாங்க. ஏன்னா நம்ம தலைப்பை ஈரானும் இமானும் தானே. இப்ப இந்த ஈரான் ஷியாக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய முன்னோடிகளாக அன்றைக்கு இருந்தவங்க ஏன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு அவங்களுடைய மகன்களில் ஒருவரை இமாமாக முன்வைக்கவில்லை? ஏன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தம்பி ஹுசைனை இமாமாக முன் வச்சாங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பின்னணி விவரம் நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஷியாக்கள் உடைய ஆரம்பம் இருந்தாலும் அப்ப அது ஒரு தனி கூட்டமா ஆகல. அலி ஆதரவாளர்கள் என்று இருந்தாங்க, முஆவியா ஆதரவாளர்கள் இருந்தாங்க. ஷியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஷியானா ஒருத்தரை அல்லது ஒரு குறிப்பிட்ட கொள்கையை ஆதரிக்கிறவங்க, உதவி செய்யறவங்கன்னு பார்த்தோம். அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அரசியல் ரீதியாக பிளவு ஏற்பட்ட போது அலி கூட நின்னவங்களுக்கு ஷியத் அலி அப்படின்னு பேரு, முஆவியா கூட நின்னவங்களுக்கு ஷியத் முஆவியா அப்படின்னு பேரு. இவங்க ரெண்டு பேருக்கும் அகீதா ரீதியாக அடிப்படை நம்பிக்கைகள் ரீதியாக எந்த வேறுபாடும் இல்லை. ஒரே அகீதா ஒரே நம்பிக்கையில தான் இருந்தாங்க. அப்ப இந்த இரண்டும் இரண்டு அரசியல் பிரிவுகள். ஷியத்து அலி ஷியத்து முஆவியா என்பது அரசியல் பிரிவுகள். அப்புறம் காலப்போக்கில் ஷியத்து முஆவியா என்று சொல்றது நின்று போயிடுச்சு. ஷியா அப்படின்னா ஷியத்து அலி மட்டும் தான் என்று ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க தனி ஒரு கொள்கையை வளர்த்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஆரம்பத்துல ஷியத்து அலி ஷியத்து முஆவியா அப்படின்னு இரண்டு ஷியாக்கள் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஷியத்து முஆவியா அப்படிங்கிறது ஒரு பேரே இல்லாம போயிடுச்சு. ஷியத்து அலி என்ற பெயர் மட்டும் தான் தொடர்ந்தது. அதை ஷியாக்கள் தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இதற்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி ஜைனுல் ஆபிதீனுக்கும் சம்பந்தம் இல்லை. இதற்கும் அலி ஜைனுல் ஆபிதீனுடைய மகன் ஆக வந்தவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த ஐந்தாவதுல தான் ஜயித் முகமது அல் பாக்கிர் அந்த ஐந்தாவது தலைமை என்று வரும்போது தான் ஷியாக்கள்கிட்ட கொள்கை ரீதியான ஒரு வெளிப்படையான ஒரு கூட்டம் உருவாகுது.
ஷியா எப்ப உருவானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அலி ஜைனுல் ஆபிதீனுடைய மகன்கள்ல யார் தலைமை ஏற்பது என்று வரும் பொழுது, அப்பதான் கொள்கை ரீதியாக ஷியாக்கள் மாறுபட்ட குழுவினர் என்பதாக வெளிப்படுறாங்க. அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். அந்த கேள்விக்கு மறுபடியும் வர்றேன். தந்தை, தந்தைக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு அவருடைய மகன், அவருக்கு பிறகு அவருடைய மகன் என்று பரம்பரையாக வருவதுதான் ஷியாக்களுடைய அந்த இமாமத். ஷியாக்களுடைய இமாம்ங்கிறவங்க தந்தைக்கு பிறகு மகன், அவருக்கு பிறகு அவருடைய மகன் என்று பரம்பரையை தொடர்ந்து வர்றதுதான். ஏன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு அவங்களுடைய மகன் என்பதற்கு போகாம சைட்ல போய் அவங்களுடைய தம்பி ஹுசைன் போனாங்க? அதுதான் இன்றைய வகுப்பினுடைய இறுதி பகுதி இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பாரசீக பேரரசு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தோற்கடிக்கப்பட்டு தொடர் தோல்விகளால் வீழ்த்தவும் பட்டது. அதனால பார்சிகளுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சுத்தமா பிடிக்காது, வெறுப்பாங்க. பாரசீகர்கள்ல பலர் இஸ்லாமுக்கு வந்த பிறகும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை, அவங்களுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை வெறுப்பதற்கு என்று ஷியா கொள்கை பாரசீகர் மத்தியில உருவாகி பறந்தது. அபூபக்கர், உமர் இந்த ரெண்டு பேரையும் ஷியாக்கள் வெறுப்பாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்துலதான் பாரசீக பேரரசுக்கு எதிராக முதல்ல படை அனுப்பப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அந்த படை விரிவாக்கம் செய்யப்பட்டு முழுமையான தொடர் தாக்குதல்கள் நடந்து அந்த நீண்ட போர் முடிவடையும் போது பாரசீக பேரரசு முழுமையா வீழ்த்தப்பட்டுருச்சு. அதனுடைய எச்சமாக மிச்சமாக எல்லை பகுதிகளில் பாரசீக அரசனுடைய தொடர்ச்சி இருந்தது. ஏன்னா பாரசீக மன்னர் ஓடிக்கிட்டே இருந்தார், தோக்கடிக்க அப்படியே பின்னாடி 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 போய்கிட்டே இருந்தார். அப்படி போயிட்டே இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் முடிவடைந்து உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்துருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயுமே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருந்தன. முஸ்லிம் படைகள் பாரசீகத்துக்குள்ள தொடர்ந்து ஊடுருவி கொண்டே இருந்து பாரசீக பேரரசனுடைய படைகள் எங்க இருந்தாலும் தோக்கடிச்சுட்டே இருந்தாங்க. பேரரசுங்கிறது பேர் சிற்றரசு, சின்ன அரசு அப்படிங்கிறது ஆகி அந்த சின்ன அரசுகள் தோக்கடிக்கப்பட்டு கடைசி பாரசீக மன்னர் மூன்றாவது எஸ்டிகார்த் அப்படிங்கிறவரு 651 கிறிஸ்தவ வருடம் 651 மர்வு பகுதியில கொல்லப்பட்டு மரணம் அடைந்தார். ஒரு பார்சி தான் கொன்னான், எந்த முஸ்லீமும் கொல்லல. அவர் எந்த வீட்டுல அடைக்கலம் புகுந்தாரோ அந்த வீட்டுக்காரன் இவருடைய பணத்துக்கு ஆசைப்பட்டு இவரை கொன்னுட்டு இவர்கிட்ட இருந்து செல்வங்களை எடுத்துக்கொண்டார். பாரசீக பேரரசர் எஸ்டிகார்த், மூன்றாவது எஸ்டிகார்த்தினுடைய முடிவு இன்னொரு பார்சி கையால தான் வந்துச்சு. ஆனா அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்க 3 பேருடைய ஆட்சி காலத்தில் தான் பார்சிகளுக்கு எதிராக படைகள் அனுப்பப்பட்டன. அதனால அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்க 3 பேருமே பார்சிகளுக்கு பிடிக்காது. ஆனா பார்சிகள்ல பலர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அதுல பலரும் ஆரம்பத்தில் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தாகத்தான் இருந்தாங்க. முதல் 900 வருடங்களுக்கு 900 இயர்ஸுக்கு பெரும்பாலான பார்சிகள் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தாகத்தான் இருந்தாங்க. இன்றைக்கு 500 வருடங்களுக்கு முன்னால ஷா இஸ்மாயில் சஃபவி என்ற ஒரு ராஃபிதி ஷியா ஆட்சியாளர் வந்து பாரசீகத்தை கைப்பற்றி மக்களை கட்டாயப்படுத்தி, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் மக்களை கட்டாயப்படுத்தி ஷியாக்களாக மதமாற்றம் செய்தார். அதற்கு பிறகுதான் ஈரான்ல ஷியா பெரும்பான்மை என்று உருவாக ஆரம்பித்தது. அது கூட உடனே உருவாகல, அதுக்கு 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்றைக்கு ஈரான் ஷியா பெரும்பான்மை இருக்குது அப்படின்னா கட்டாயப்படுத்தி அவங்கள மதம் மாற்றதுனால நடந்தது. அதுவும் கடந்த 500 வருடங்களுக்குள்ள நடந்தது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 900 வருடங்களுக்கு பாரசீக மக்கள்ல மிக பெரும்பான்மையினர் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தாகத்தான் இருந்தார்கள். அந்த பாரசீகள்ல இருந்து அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய மிக முக்கியமான இமாம்கள்லாம் வந்தாங்க. அதையெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு அந்த ஒற்றை கேள்விக்கான பதில சொல்லி முடிப்போம். இப்ப இந்த அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆட்சியில பாரசீக பேரரசு வீழ்த்தப்பட்டது. பாரசீக பேரரசருக்கு வரலாறு ரீதியா பார்க்கும் பொழுது ஒரு பெண் பிள்ளை இருந்தாங்க அப்படின்னு வருது. 3 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை இருந்ததாக வருது. அந்த பெண் பிள்ளையுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதுக்கு பல பெயர்கள் சொல்லப்படுது. அதுல முக்கால்வாசி பெயர்கள் வந்து அவங்க ஒரு இளவரசி, மன்னருடைய மகள், அந்த நிலத்தினுடைய தலைவி அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய பெயர்கள் தான். அதுல அதிகமா சொல்லப்படுறது ஷஹர்பானு, பார்சியில ஷஹரே பானு அப்படின்னு சொல்லி இருக்கு. அரபி கிதாபுகள்ல ஷஹர்பானு அப்படின்னு சொல்லி வருது. கடைசி பாரசீக மன்னர் 3வது எஸ்டிகார்தனுடைய மகள் ஷஹர்பானு.
ஏன் ஷஹர்பானு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷஹர்பானு பாரசீக அரசர் தோற்கடிக்கப்பட்டாங்க இல்லையா, அவர் குடும்பமே கைது செய்யப்படும் போது ஷஹர்பானுவும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு என்ன நடக்குது, அவங்க ஒரு அடிமையாக, போர் கைதிகள்லாம் அடிமைகளாக ஆக்குறது அந்த காலத்து வழக்கம். அந்த அடிப்படையில அவங்க ஒரு அடிமையாக கொண்டு வரப்படுறாங்க. எங்க கொண்டு வரப்படுறாங்க, ஈராக்கு கொண்டு வந்து கடைசியில மதீனாவுக்கே கொண்டு வரப்பட்டுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபால நடக்குது. மதீனாவுக்கே பாரசீக பேரரசர் எஸ்டிகார், 3வது எஸ்டிகார்னுடைய மகள் ஷஹர்பானு கொண்டு வரப்படுறாங்க. பேரரசருடைய குடும்பத்து பெண், இளவரசி. உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, ஷஹர்பானுவை ஒரு முஸ்லிமுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வரைக்கும் ஷஹர்பானு கல்யாணம் நடக்கல. ஒரு முஸ்லிமுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் ஹசன் ஹுசைன் 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அலியும் ஏத்துக்கிட்டு தங்களுடைய மகன்ல கேட்கிறாங்க. ஷஹர்பானு கிட்ட கேட்கும் போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை தேர்ந்தெடுத்து கொண்டதாக ஷியா புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத் ஆட்சி காலகட்டத்தில் பாரசீக பேரரசர் 3வது எஸ்டிகார்னுடைய மகள் போர்ல அடிமையாக பிடிக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரும் பொழுது அவங்கள அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய 2வது மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்கள அடிமையா இருந்தவங்களை விடுதலை செஞ்சு சுதந்திரமான பெண்ணாக ஆக்கி அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல, யாரும் கட்டாயமா படுத்தல, அவங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. கர்பலாவுல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் கொல்லப்பட்டுடுச்சு இல்லையா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துல ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் கர்பலாவுல தப்பி உயிர் பிழைத்தார். ஏன்னா அன்னைக்கு போர்ல அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அவருக்கு உடல்நிலை மோசமாக இருந்ததனால் அவர் கூடாரத்தை விட்டு அன்னைக்கு வெளியே வரவே முடியல. அதனால அன்றைக்கு போர்ல அவர் ஈடுபடல. அதனால் அவர் கொல்லப்படவில்லை. பீதினில்லாஹி தஆலா. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரே ஒரு மகன் தான் உயிர் பிழைக்கிறார். அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்தில், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாரிசுகள்ல ஒரு ஆண் தான் உயிர் பிழைக்கிறார். யார்? அலி ஜைனுல் ஆபிதீன். அலி ஜைனுல் ஆபிதீன் யாருடைய மகன்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பாரசீக இளவரசி ஷஹர்பானுக்கும் பிறந்த மகன். வரலாற்று நூல்கள்ல அலி ஜைனுல் ஆபிதீன் அவங்கள பெற்று எடுத்துட்டு உடனேயே ஷஹர்பானு மரணித்து விட்டார்கள். ரொம்ப பலகீனமா இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு பிரசவம் அப்படிங்கிறது உயிர் போகலாம் வரலாங்கிற மாதிரி தான். இன்னைக்குமே பேச்சு வழக்கில் பார்க்கலாம் நம்ம ஊர் மக்கள்கிட்டயே. ஒரு டெலிவரி, பிரெக்னன்சி டெலிவரினா என்ன தெரியுமா, பிரசவம்னா என்ன தெரியுமா, உயிர் போய் உயிர் வர்றது அப்படின்வாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் தான் அந்த வலி நமக்கு தெரியும். ஆண்களால அதை உணர்ந்து கொள்ள முடியாது. கேட்டு வேணா புரிஞ்சுக்கலாம், ஆனா அந்த வலியை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. அதனால நமக்கு தெரியாது. ஷஹர்பான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, பாரசீக பேரரசர் 3வது எஸ்டிகார்னுடைய மகள். அவங்க முதல் பிள்ளையை பிரசவித்து விட்டு பிறகு மரணித்து விட்டார்கள் என்று வரலாற்று நூல்கள்ல இருக்குது. ஷியாக்கள்ல வேறு சில கதைகள்லாம் இருக்கு. ஆனா ஷியாக்களுடைய நூல்கள்லயே முக்கியமான நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய நூல்கள்ல இது தெளிவா இருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி பாரசீக பேரரசி ஷஹர்பானு மூலமாக பிறந்த பிள்ளை அலி ஜைனுல் ஆபிதீன், இவங்க மட்டும்தான் கர்பலால உயிர் தப்பிக்கிறாங்க. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சாவழிங்கிறது அலி ஜைனுல் ஆபிதீன் வழியாக வருது. தந்தை வழியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சாவழி எங்க போய் சேருது? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துல. தாய் வழியில அலி ஜைனுல் ஆபிதீனுடைய வம்சாவழி எங்க போய் சேருது? பாரசீக பேரரசு. அப்போ அந்த பாரசீகத்திலேயே இஸ்லாம் மீது வெறுப்பு கொண்டிருந்த மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பாரசீக பேரரசருடைய வித்து, பாரசீக பேரரசருடைய வாரிசு என்று ஷியா இமாம்களை நம்ம முன்னிறுத்த முடியும் என்று அவங்க விளங்கி கொண்டார்கள். அதனாலதான் இன்றைக்கு பாரசீகள்ல இந்த 12 இமாம் அப்படின்னு சொல்லி அதிகமா நிற்பாங்க. ஏன் ஹசனுக்கு பிறகு ஹசனுடைய மகனுக்கு என்று அந்த தலைமை போகாம ஹசன் இருந்து அப்படியே சைட்ல ஹுசைன் இருந்து அலி ஜைனுல் ஆபிதீனுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹசனுடைய வம்சாவழி தொடர்ச்சியில பார்சிகள் வரமாட்டாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்சாவழி தொடர்ச்சியில அவங்களுடைய மனைவி ஷஹர்பானு மூலமாக அந்த வாரிசு பாரசீக வாரிசு தொடர்ச்சி என்பதாக தாங்கள் முன்னிறுத்த முடியும் என்று ஷியாக்கள் முடிவு செய்தார்கள்.
அதன் மூலமா வரக்கூடிய ஆட்சி மறைமுகமாக பாரசீக ஆட்சியாக இருக்கலாம். அது மூலம் ஆட்சி வருதோ இல்லையோ, அதை வச்சு நாங்க ஒரு ஆட்சி உருவாக்குவோம், அது பாரசீகருடைய மேன்மையை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்சியாக அமைப்போம் என்று அவங்க முடிவு செஞ்சாங்க. அதனாலதான் வந்து அந்த தந்தைக்கு பிறகு மகன் என்று அவங்க வச்சிருந்த அந்த சூழல்ல அலி ரலியல்லாஹு பிறகு அவங்க மகன் ஹசன், அதே போல ஹுசைனுக்கு பிறகு அவங்க மகன் அலி ஜைனுல் ஆபிதீன், அதற்கு பிறகு அவங்க மகன் முகமது அல் பாக்கிர், அதற்கு பிறகு அவங்க மகன் ஜாஃபர் சாதிக், அதற்கு பிறகு அவங்க மகன் மூசா அல் காதிம் என்று வந்து கொண்டு இருந்தவங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் தந்தைக்கு பிறகு மகன் வராம இவருக்கு பிறகு இவருடைய சகோதரர் அதுக்கு பிறகு அவருடைய மகன் இறங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மனைவி பாரசீக பேரரசருடைய மகள் என்ற காரணம். அப்ப அந்த வாரிசு தொடர்ச்சி அப்படிங்கிறது பாரசீக பேரரசனுடைய தொடர்ச்சி என்று இந்த இஸ்னாஷரி ஷியா கொள்கையாளர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதனாலதான் அவங்க கிதாபுகளை இந்த வரலாறுலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த பரம்பரைகளை பற்றி எழுதக்கூடிய ஆய்வாளர்கள், அதுல ஷியா ஆய்வாளர், பிரபலமான ஷியா ஆய்வாளர் அந்த காலத்துல இப்னு இனாபா அப்படிங்கிறவர், அவர் ஆமாம் பாரசீக பேரரசுடைய மகன் ஷஹர்பானு இருந்தாங்க. அவங்க போர்ல அடிமையாக கொண்டு வரப்பட்டாங்க. அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க. அவங்க மூலமாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறந்தவர் தான் அலி ஜைனுல் ஆபிதீன். அதன் மூலமாகத்தான் ஷியாக்களுடைய இந்த இமாமத்துங்கிறது தொடர்ந்து வருது அப்படிங்கிறத அவர் எழுதி வச்சிருக்கிறார். அது உம்தத்து தாலிப் ஃபி அன்சாபி அபி தாலிப், அபு தாலிபனுடைய வம்சாவழி பற்றிய உள்ள நூல்ல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஷியாக்களுடைய மிக முக்கியமான ஒரு நூல், நம்ம எப்படி சஹீஹுல் புகாரியை பார்ப்போமோ அந்த மாதிரி ஷியாக்கள் இந்த நூலை பார்ப்பாங்க. இந்த நூல் அது அல் காஃபி என்ற ஒரு நூல், அல் குலைனி அப்படிங்கிறவர் எழுதினது. ஷியாக்களுடைய மிக முக்கியமான நூல் அல் காஃபி, அல் குலைனி எழுதினது. அதுலயுமே இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எந்த விஷயம்? பாரசீக கடைசி பேரரசர் மூன்றாவது யஸ்திகார்தனுடைய மகள் ஷஹர்பானு, அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு திருமணம் செய்து வைக்கப்பட்டாங்க. அவங்க மூலமா பிறந்தவர் தான் அலி ஜைனுல் ஆபிதீன். அதன் மூலமா தான் ஷியா இமாமத் என்பது தொடர்கிறது அப்படின்னு இது வச்சிருக்கிறாங்க. இது குலைனி மட்டுமல்ல, ஷியாக்களுடைய பிரபலமான அக்கீதா நூல் என்று சொல்லப்படுறது இப்னு பாபவை அப்படிங்கிறவருடைய அக்கீதா நூல். அந்த இப்னு பாபவை தன்னுடைய இன்னொரு நூல்ல இதை எழுதி வச்சிருக்கிறார். இப்னு பாபவை இன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். அவருடைய ஒரு நூல்லையுமே இது எழுதி வச்சிருக்காரு. ஷியா வரலாறுகள்ல அதிகமா சொல்லப்படுறது, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துக்கு அதிகமா தெரியாத ஒரு விஷயம் இது. என்னது? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போனது ஏன்? ஏன் அலி ஹசன், ஹசனுக்கு பிறகு ஹசனுடைய மகன் வராம அலி ஹசன் ஹுசைன் சைட்ல போனாங்க? ஹுசைனுக்கு பிறகு ஹுசைனுடைய மகன் அப்படின்னு ஏன் வந்தாங்க அப்படின்னா, ஹுசைனுடைய மகன் அலி ஜைனுல் ஆபிதீன் பாரசீக பேரரசினுடைய மகன் என்பதனால. அப்ப இதுல ஒரு பாரசீக கோணம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பாரசீக பேரரசு திரும்ப திரும்ப சொல்றோமே, இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பேரரசு, அதை பத்தி ஏன் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அந்த பாரசீக பேரரசு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் அதனுடைய முக்கியமான பகுதிகள் தான் இன்றைக்கு ஈரான் என்று சொல்லப்படுது. இன்றைய ஈரான் உடைய நிலப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அன்றைய பாரசீக பேரரசினுடைய அடிப்படையான நிலப்பகுதி. அதை சுத்தி இருந்த பல நாடுகளையும் அவங்க கையில வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுடைய அடிப்படையான பாரசீகம் அப்படிங்கிறது எதுன்னா ஈரான் தான். ஈரான் உடைய இன்றைய ஷியாக்களுக்கு இந்த பாரசீக கோணம் என்பது ஒன்று உண்டு. அதனாலதான் அவங்க முதல் 3 கலிஃபாக்களை தாக்குறாங்க. அதனாலதான் அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தொடர்ச்சியாக ஹசனுடைய மகனை கொண்டு வராம ஹசனுடைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போய் அங்கிருந்து அவங்க மகன் அலி ஜைனுல் ஆபிதீன் வழியாக வர்றாங்க என்பது இந்த வரலாறு தகவலை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மட்டுமே ஆதாரமாலாம் வைக்கல. ஈரானுடைய தொடர் செயல்பாடுகளை இன்றைக்கு கடந்த 50 வருடங்களா அவங்களுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கும்போது அது இன்னும் தெளிவாகவே புரியும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த பாரசீக கண்ணோட்டத்துக்கான ஒரு அடிப்படைத்தான் இந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி அறிவிப்பு. இதை மட்டுமே வச்செல்லாம் நம்ம அந்த முடிவுக்கு வரல. இதற்கு பிறகு ஷாஹ் இஸ்மாயில் அஸ்-சஃபவி ஈரானை கைப்பற்றி கட்டாயப்படுத்தி அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை மதம் மாற்றினது. அந்த அதே முறையில தான் இன்றைய ஈரான் இயங்கி கொண்டிருக்கிறது.
அதன் காரணமாகத்தான் ஈரான் சுற்றி உள்ள எல்லா நாடுகள், அது பின்னாடி உள்ள ஆப்கானிஸ்தான், கிழக்கு பகுதியில் உள்ள ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், அல்லது மேற்கு பகுதிகளில் வடமேற்கு தென்மேற்குன்னு உள்ள மற்ற அரபு நாடுகள் ஆகட்டும், எல்லாவற்றிலும் அவங்க புகுந்து தலையிட்டு செய்வது ஷியா கொள்கை. ஷியா கொள்கை வந்து யூத பின்னணியில் வந்தது என்ற வரலாறையும் நம்ம அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதே போல பாரசீக பின்னணி என்று ஒன்று இருக்குதுங்கிறதை பார்ப்போம். அப்ப ஷியா கொள்கைங்கிறது வெறும் மார்க்க ரீதியாக ஒரு தவறான புரிதல் அடிப்படையில உருவான ஒரு கொள்கை மட்டும் அல்ல. மார்க்கத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, அது வந்து ஒரு வழிகேடான கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்பதோட நிறுத்தி கொள்ள முடியாது. ஷியா கொள்கை ஆரம்பித்து வைத்தது ஒரு யூதர். அதை அடுத்த வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஷியாக்கள் இந்த குறிப்பிட்ட வம்சாவழியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் பாரசீக வம்சாவழி என்பது. அப்ப இந்த இரண்டு கோணங்களும் நமக்கு முக்கியமானது தான். வரலாற்றை பார்க்கறது இல்லை. இது இந்த இரண்டை மட்டும் வச்சு மேல முடிவெடுக்கல. இன்றைக்குள்ள ஷியாக்கள் அப்படி கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு உள்ள இந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய ஜமாத் இஸ்லாம், இஹ்வான் முஸ்லிம், ஹிஸ்புத் தஹ்ரீர் அந்த கொள்கையை ஆதரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பேசலாம். இல்ல, இன்றைக்குள்ள ஷியாக்கள் அன்றைக்கு இருந்த ஷியாக்களை விட மோசமானவர்கள். ஷா இஸ்மாயில் சஃபவி எப்படி கட்டாயப்படுத்தி அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினரை ஷியா மதத்துக்கு மாத்தினாரோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்குள்ள ஷியாக்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் என்பது எல்லாம் நாம இன்றைக்கு கடந்த 50 ஆண்டு கால வரலாற்றை வச்சு நம்ம பார்ப்போம். இன்றைக்கு ஷியா செயல்பாடு எப்படி இருக்குது என்பதை வச்சும் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இவ்வளவு பார்த்த பிறகும் நாம் சொல்லுவோம், இன்றைக்கு சொல்றோம், முன்னாடியும் சொல்லுவோம், ஈரான் மீது நடத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த போர், இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி கொண்டிருக்கிற போர் அநீதமானது. உலகத்துல அநியாயத்தை அநீதத்தை பரப்பக்கூடியவர்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இதுல ஷியாவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல அமெரிக்கா பக்கம் சாயறது, அதையும் தாண்டி இஸ்ரேல் பக்கம் சாயது என்று சில முஸ்லிம் நாடுகள் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த நடவடிக்கைகள் எல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை, நிறுத்தப்பட வேண்டியவை. எந்த சமூகம் தன்னுடைய சொந்த காலில் நிற்கும், நான் காசு கொடுத்து இன்னொருத்தர் மூலமா பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலத்துக்கும் தொடராது. தன்னுடைய பாதுகாப்பை தானே தான் உறுதி செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றி எச்சரித்தார்களோ அந்த ஜயோனிச யூதர்களுடைய இந்த சதி அதையெல்லாம் வந்து உணராம அவங்க கிட்ட அல் பராவை காண்பிக்காம அவங்களோடவே நெருங்கிறது, சிலுவை போரை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க யூரோப்பிய நாடுகளோட நெருங்கிறது எல்லாம் அல் வலா அல் பரா என்ற கொள்கைக்கு அடிப்படை கொள்கைக்கு முரணானது. அப்போ இங்க அக்கீதா தடுமாற்றம் வந்து அரபு நாட்டு ஆட்சியாளர்கள்ல சிலருக்கும், எல்லாருக்கும்னு நான் சொல்லல, சிலருக்குமே இருக்குது. அது வந்து ஒரு ஆட்சியாளருக்கு இல்ல, பலருக்கும் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆட்சியாளருக்கு சரி செய்யும். அப்ப சில பேர் கேட்கலாம், அப்போ வந்து அரபு ஆட்சியாளர் தப்பு செஞ்சா நீங்க சரி செய்யணும்னு துவா செய்வீங்க, ஈரானுக்கெல்லாம் துவா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். எல்லாருக்கும் தான் துவா செய்யும். ஈரான் உடைய ஆட்சியாளர்களாக அந்த இத்னாஷரி கொள்கை, ராஃபிதா ஷியா கொள்கை உடையவங்க, அவங்க மனம் திருந்தி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஷியா கொள்கையை விட்டு வெளியேறி அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா மன்ஹஜை நோக்கி வர வேண்டும் என்று அந்த ஆட்சியாளர்களுக்கும் அந்த பொதுமக்களுக்காகவும் அல்லாஹ்விடத்துல வந்து இக்லாஸோட துஆ செய்யும். அதே போல உலகத்தினுடைய எந்த முஸ்லிம் நாட்டுடைய ஆட்சியாளரும் வந்து சரியான கொள்கையில இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்த தக்வாவுடையவங்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிமுறை காண்பித்து தந்தார்களோ அந்த வழிமுறை பின்பற்றக்கூடியவராக ஒவ்வொரு ஆட்சியாளர் இருக்கணும், பொதுமக்கள் ஒவ்வொரு முஸ்லிம் அதுல இருக்கணும் என்று எனக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் அல்லாஹ்விடத்துல இறைந்து கேட்டுக்கொள்வதாக, நேரு வழியில நம்ம அத்தனை பேரும் வந்து நிலைச்சு இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இந்த ஷியா வரலாறுடைய தொடர்ச்சி, அது யூத பின்னணியில வந்தது, குறிப்பிட்ட எந்த காலகட்டத்துல அது தனி ஒரு ஃபிர்காவாக, ஒரு பிரிவாக மாறியது, அதை தொடர்ந்து அவங்க அப்பாசிய ஹிலாஃபத்தை வீழ்த்துவதற்கு எப்படி உதவி செஞ்சாங்க, அதற்கு பிறகு இந்த சஃபவி ஷியா ஆட்சி வந்த பிறகு உஸ்மானிய ஹிலாஃபத்தை எப்படி அவங்க பலகீனப்படுத்தினாங்க என்பது எல்லாவற்றையுமே தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதை தொடர்ந்து இதெல்லாம் அந்த காலத்து வரலாறு அப்படின்னு சொல்லும்போது இல்ல, கடந்த 50 வருடங்களாக அந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகு வந்த அந்த ஈரானிய அரசு, அவங்க இஸ்லாமிய புரட்சின்னு சொல்றாங்க, அதை இஸ்லாமிய குடியரசுன்னு சொல்றாங்க, ஹொமைனி, அதுக்கு பிறகு அந்த ஹமெனேயி, இவங்க எல்லாம் வந்து இமாம்கள் என்று சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி இஸ்லாமுக்கு விரோதமாக குறிப்பாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள்.
அதற்காக எப்படி வந்து ராணுவ ரீதியாக, பொருளாதார ரீதியாக எல்லாம் முயற்சி செஞ்சாங்க, தாவா ரீதியாக முயற்சி செஞ்சாங்க என்பது எல்லாவற்றையுமே நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதை பேசணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்பவுமே பேசணும். இதை பற்றி நான் பல வருடங்களுக்கு முன்பே பேசி இருக்கிறேன். இப்போ இதை கூடுதலாக பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. ஏன்? ஈரான் எப்படியா ஒழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. இன்றைக்கு ஈரான் அதற்கு எதிராக இஸ்ரேல், அமெரிக்கா என்று இருக்கும் பொழுது, யார் இஸ்ரேலை எதிர்த்தாலும், யார் அமெரிக்காவை எதிர்த்தாலும் அவங்க முஸ்லிம் உம்மத்தினுடைய ஹீரோ. அந்த அடிப்படையில ஈரான் ஹீரோ, ஹமெனெயி ஹீரோ. அவங்க முஸ்லிம் உம்மத்துடைய இமாம்கள். அந்த அடிப்படையில ஹமெனெயி இமாம், ஹொமைனி இமாம் என்று சொல்லி முஸ்லிம் பொதுமக்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினரை வழிகட வைக்கிறீர்கள். மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடிய, சஹாபாக்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய அந்த ஹமெனெயி அவர்களை ஒத்த அந்த அரசு, அவர்களால் உருவான அந்த அரசு, அதை முஸ்லிம் உம்மத்துக்கான வழிகாட்டியாகவும், கதாநாயகனாகவும், பின்பற்றப்பட வேண்டிய இமாம்களாகவும் நீங்கள் காட்டும் பொழுது, அது அப்படி இல்லை. அவங்க பின்பற்றப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், மறுக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க கதாநாயகர்கள் அல்ல, உண்மையில ஹீரோ கிடையாது. அவங்களாம் வில்லன். முஸ்லிம் உம்மத்துக்கு பெரும் சேதத்தை விளைவித்தவர்கள். அந்த கொள்கையை பின்பற்றினா நரகத்துக்கு போய் சேர வேண்டியிருக்கும், சொர்க்கத்துக்கு போற வழி அல்ல என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் மார்க்கத்தை அறிந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு அத சலஃபி தாய்கள் எடுத்து பேசுறாங்க. ஆனா அதுல சலஃபி தாய்கள்ல பலரும் நீதத்தோடு பேசுறது இல்லை. கண்மூடித்தனமா ஈரான் அழியட்டும் அப்படின்னு பேசுறாங்க. இல்ல அவங்கள வந்து விவரம் தெரியாத, வழிகேட்டுல இருந்தாலும் விவரம் தெரியாம வழிகேட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகம். அந்த பொதுமக்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று தான் சொல்லிக் கொள்கிறார்கள், நம்பிக்கொள்கிறார்கள். அவங்க மேல ஒரு அநீதமான தாக்குதல் நடத்துவதற்கு நாம் ஒத்துக்கொள்ள முடியாது. கடந்த 2 நாட்களா தகவல் வருது, ஈரான் மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம். அது இஸ்ரேல் நடத்தலாம் அல்லது அமெரிக்கா நடத்தலாம் என்று சொல்லப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு ஈரானுடைய மக்களை காப்பாற்றும். எல்லா முஸ்லிம் மக்களையும் காப்பாற்றும். முஸ்லிம் மக்கள் மட்டுமில்ல, உலகத்துடைய எந்த மக்களையும் காப்பாற்றும். அணு ஆயுத தாக்குதல் என்பது கொடூரமானது. அது அந்த பகுதிக்கு மட்டும் சேதத்தை, நாசத்தை விளைவிப்பது அல்ல. அதனுடைய விளைவுகள் சுற்றுச்சூழல மாற்றம் ஏற்படுத்தி பல நாடுகளையுமே பல ஆண்டுகளுக்கு பாதிக்கக்கூடியது. ஒரே ஒரு மனிதர் அநீதமாக கொலை செய்யப்பட்டாலும் அது இஸ்லாமுக்கு விரோதமானது. அந்த மனிதர் முஸ்லிமா இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு காஃபிரான மனிதர், ஒரு மனிதர் அநீதமாக கொல்லப்பட்டாலும் அது இஸ்லாமுக்கு விரோதமானது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அநீதத்திற்கு எந்த நிலையிலும் நாம் எதிர்ப்பு காட்டக்கூடியவர்கள். அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதன் சொன்னது. அதுதான் நபித்தோர்கள் காண்பித்த வழிமுறை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். வழிகேட்டை நாம் மறுப்போம். வழிகேட்டுக்கு நாம் வந்து மறுப்பு கொடுப்போம். அதை கொடுக்கும் போது நீதத்தோடு, நேர்மையோடு கொடுப்போம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொண்டு இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து வகுப்புகளில் இணைந்திருங்கள். நம்ம இந்த மார்க்கத்துடைய வரலாறு மட்டும் பார்க்க போறது இல்லை, வழிகட்ட பிரிவுகளுடைய வரலாறு மட்டும் பார்க்க போறது இல்லை. எது நேர்வழி என்ற அந்த அகீதா மன்ஹஜையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதோடு நிக்காம சர்வதேச அரசியல் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். அதுல குறிப்பாக முஸ்லிம் நாடுகளுடைய அரசியல் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். இதுல சர்வதேச அரசியலை பற்றி நமக்கு ஒரு வலுவான, தெளிவான, ஆழமான புரிதலும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். மார்க்கத்தை பற்றிய தெளிவான, வலுவான புரிதல் கிடைக்கும். வடிகட்ட பிரிவு, குறிப்பா ஷியாவை பற்றி நமக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். கொள்கை வந்து படிக்காம தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வான் முஸ்லிமூன், ஹிஸ்புத் தஹ்ரீர், அதை ஒற்றை இந்த அரசியல் இஸ்லாம் பேசக்கூடிய ஹிலாஃபத்தை வந்து மனிதனோட படைப்புடைய நோக்கம் என்று சொல்லி வந்து உளறி கொண்டு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் சகோதரன் தான் சொல்றேன், முஸ்லிம் சகோதரர் அத்தனை பேருக்கு நசீஹா இதுதான். நீங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவை படிக்கல, அதை சரியான முறையில நீங்க கற்றுக்கொள்ளல. சில பேர் சொல்லலாம், நான் படிக்கல, நீங்க வாசிச்சிருப்பீங்க, அதை கூட பெரும்பாலும் செஞ்சிருக்க மாட்டீங்க. அதை வந்து சரியான முறையில கற்றுக்கொள்ளல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அந்த சமூகத்திற்கு, நபித்தோருடைய சமூகத்துக்கு எதை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறை, ஒரு மன்ஹஜ் ஒன்று இருக்கு. அந்த மன்ஹஜின் அடிப்படையில் அதுக்கு பின் வந்த அறிஞர்கள் வழிகேடான பிரிவுகள் வரும்போதெல்லாம் எது வழிகேடு, எது நேர் வழி என்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அவைதான் அந்த அகீதா கிதாபுகள் இருக்கின்றன. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா மன்ஹஜை நீங்க ஒழுங்கா படிங்க. இன்னைக்கு நீங்க எந்த கொள்கையில இருக்கிறீங்க கேட்டா, ஷியா சுன்னி ஒற்றுமை அப்படின்னு பேசுறீங்க. எதுல ஒன்றுபடுவாங்க? எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். யூதர்களும் முஸ்லீம்களும் கூட ஒற்றுமையா தான் இருக்கணும். யூத முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்னு வரும் பொழுது அதை நீங்க ஏத்துக்குவீங்களா, மறுப்பீங்களா? ஏத்துக்குவீங்க இல்லையா? எப்ப ஏத்துக்குவீங்க? எது பொதுவானது அதன் அடிப்படையில வரலாம், நீதத்தின் அடிப்படையில ஒற்றுமையா வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா?
யூதர்களுடைய ஜயோனிச கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம் தானே? அந்த மாதிரி தான் ஷியா சுன்னி ஒற்றுமை அப்படின்னு சொன்னா, ஷியா கொள்கை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சுன்னத்துல் ஜமாத் கொள்கை என்னன்னு தெரியணும். நீங்க அதுல எதுல நிக்கிறீங்க? நேர்வழியான அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா மனஹஜ்ல நிக்கிறீங்களா, இல்ல வழிகேடான ஷியா கொள்கையில நிக்கிறீங்களாங்கிறது தெளிவுபடுத்தணும். இல்ல நாங்க ரெண்டுத்துக்கு நடுவுல நிக்கிறோம்னா, நான் அப்படி நடுவுல ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி நடுவுல ஒண்ணு கிடையவே கிடையாது. நடுவுல நீங்க ஒண்ணு உருவாக்க பாக்குறீங்க. வழிகேட்டுக்கும் நேர்வழிக்கும் நடுவுல பாலமா செயல்படுன்றீங்க. அந்த பாலத்தின் வழியாக நேர்வழி ஷியாவுக்கு போய் சேராது. ஆனா ஷியாக்களிடம் வந்து வழிகேடு அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்திட்ட வந்து சேரும். ஏன் நேர்வழி ஷியா கிட்ட போய் சேராதுன்னு சொல்றேன்னா, நீங்க தானே அந்த பாலம். நீங்க அந்த கொள்கையை அங்க கொண்டு போக மாட்டேங்கிறீங்களே. அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை ஷியாக்களோடு இந்த நெருக்கமா இருக்குன்னு நினைக்கிற நீங்க ஷியா கிட்ட கொண்டு போக மாட்டேங்கிறீங்க. ஆனா ஷியாக்களுடைய கொள்கைகள் சிலவற்றை நீங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கிட்ட கொண்டு வந்துகிட்டு இருக்கிறீங்களே. அப்ப நீங்க தான் முதல்ல தெளிவாகும். ரெண்டுத்துக்கு நடுவுல நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பித்தலாட்டம். உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல ஒண்ணு கிடையாது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் நடுவுல ஒண்ணு கிடையாது. ஒண்ணு நீங்க உண்மையோட சத்தியத்தோட நிக்கணும். இல்ல பொய்யோட அசத்தியத்தோட நிப்பீங்க. ஒண்ணு நீங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தோட நிக்கணும். அல்லது நீங்க ஷியாவோட நிக்கிறீங்க. நீங்க நேரடி ஷியாவாக இல்லைனாலும் ஷியாக்களை தூக்கி பிடிக்கக்கூடிய மறைமுக ஷியாவாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி தரணும் என்று உங்களுக்காக நாங்கள் துவா செய்கின்றோம். அதே போல இந்த மறைமுக ஷியாவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை உங்களுக்காக ஒரு பக்கம் துவா செய்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கான மறுப்புகள் ரத்துகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். உங்களுடைய தடுமாற்றம் உங்கள சிலர் அதை தெரிஞ்சே செய்றீங்க. அந்த கோணத்துல அது வெறும் தடுமாற்றம் இல்லை, பித்தலாட்டம். இந்த தடுமாற்றம் பித்தலாட்டம் இதையெல்லாம் நாங்க வந்து வெளிப்படுத்தத்தான் செய்வோம். உங்களுக்காக உங்களுடைய நேர்வழிக்காக துவா செய்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வழிகேட்டுக்கான மறுப்பையும் கொடுத்து கொண்டுதான் இருப்போம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழியை காண்பித்து அந்த நேர்வழியை நேர்வழி என்று உணரச் செய்து அந்த நேர்வழியில் உறுதியாக தொடர்ச்சியாக நம்முடைய மரணம் வரை நிலையாக அதில் தொடர்ந்து இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா நபியினா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.